மிஸ் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கம்மா? நல்ல சாங் மிஸ். என்ன விக்கிறீங்க நீ? வல்லாரையா? ஈரா மிஸ். வாங்கிட்டு போங்க. தாங்க தாங்க தாங்க. அப்படியே பேக்ல போடுங்க. இங்க எல்லாம் விழுது. நல்ல என்ன? கண்ட பதஸ்டத்துல எனக்கு ஒண்ணுமே எனக்கு தான் தெரியுமே. வேணாம் தாங்க, நீங்க தான் கூடயே பிடிச்சிட்டு நிக்கணும். உங்களுக்கு தான் சுகம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு கூட வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? ஓகே, கூட எடுங்க. தேங்க்யூ. என்ன வந்து மிஸ் ஆரம்பத்திலேயே தெரியும். என்னோட உயிரை காப்பாத்தினது இந்த மிஸ் தான். இன்னைக்கு எடுத்துக்க போனா நீங்க ஒரு கடவுள். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மிஸ் என்ன என் உயிரை காப்பாத்துனீங்க. அதனால எனக்கு மறக்கவே இயலாது மிஸ். உங்களை மட்டும் என்னால வாழ்க்கையில. சரி சரி, நல்லா மெலிஞ்சிட்டீங்க. நீங்க இப்படி மலையிலயும் இதுலயும் இருந்தா எப்படி? சரி வாங்க, நான் உங்களை வீட்டு அனுப்ப போறேன். இதுல எத்தனை இருக்கு வேற? தாங்க தாங்க, எல்லாத்தையும் தாங்க. நாலா போடுங்க, போட்டு கணக்க சொல்லுங்க. நினைக்கவே இல்லை மிஸ் நீங்க வருவீங்கன்னு. ஆனா எதிர்பார்க்கல தானே. ஏன்னா தூரத்துல நீங்கன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் கிட்ட வரும்போதுதான் அடி பத்மாவதி நிக்கிறாங்க அப்படின்னு. பாக்க கிடைக்கல. இருட்டுக்கு முதல் கீழே இறங்கிடணும். சொல்லுங்க சொல்லுங்க, கணக்க சொல்லுங்களேன், கணக்க சொல்லுங்களேன். 1200, 1500 அவ்வளவுதானா? அப்ப எல்லாம் காலியா? சரி, இதுல வச்சிருவோம். நான் ஒன்றா தான் கொண்டு போகலாம். இல்ல இல்ல பரவாயில்ல. கார் ஃபுல்லா வல்லாரு. அந்த ரெண்டையும் போடுங்க. அதையும் தாங்க, அதையும் தாங்க. அப்புறம் இதுலயே நிப்பீங்க நீங்க. இன்றைக்கு ஆஃப் உங்களுக்கு. போங்க வீட்டை அனுப்பி விடுறேன். அந்த ஒன்றுக்காக நிப்பீங்க பிறகு. ஓகே, போயிட்டு வரேன், வச்சுக்கோங்க. பாய். சரி வரேன். வணக்கம். சும்மா இருக்கிறீங்களா? How are you? Good. Okay, come here. My house. Oh, you want me to come to your house? Okay, let's go. அம்மா வந்து பாத்துட்டாங்க. Oh, okay, வாங்க. வாங்க. Do you want to come? He wants you to come. அவரை என்ன பார்க்கிங் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம போயிட்டு வந்துருவோம். நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க, நல்லா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பரா இருக்கு. அம்மாவா? ஓ அப்படியா? வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? முத வாட்டி பாக்குறேன். என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. காய்ச்சலா? நிப்பாட்டி ஒரு 10 நாள் போல இருந்துச்சு. வித கொடுத்தாங்க, இன்ஜெக்ஷன் அடிச்சு. என்ன சொல்றது, பட்டை பட்டையெல்லாம் போட்டுருந்தாங்க. சரி, இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இந்த வயசுலயே நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஓடி திரிஞ்சீங்கன்னா கஷ்டம் தானே. என்னப்பா? ஆமாமா. கால் என்ன பிரச்சனையா? கால் நடக்க முடியாது. ஓ, நல்ல ஃபேட்டா இருந்தாங்களா? அப்படியா? ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த கொஞ்சம் உடம்பு முடியாம போறப்போ நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும் பாடிக்கு. அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் தானே. ஆமா, எனக்கு தெரியும். மகன் வீடு இங்கதான் இருக்கேன். நான் பிறகு பார்த்தேன். ஓகே, அப்போ காணல. பிறகு நானும் இன்னொரு வேலை இருந்துச்சு. சரி, எப்படியும் பாத்துட்டு தான் போவேன்னு தெரியும். இந்த முறை நான் நினைச்சேன், நேற்று ராத்திரி நினைச்சேன் சொல்லிக்கிட்டாங்க பொடி பேரன். நான் எப்படி ஜெல் ஹவுஸ்ல தங்கியிருப்பீங்க. நான் யோசனை பண்ணி சொல்லி அப்பா மகனோட யோசிக்கிறாரு. ஏப்பா போய்க்கலாம் சொன்னேன். இல்லை, நான் எனக்கு ஏழு தானே, அதனாலதான் நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். உட்காந்து ரெஸ்ட் எடுப்போமா? ஹவுஸ் பாக்குறீங்க? வாங்க பார்க்கலாம். அம்மா வாங்க, நீங்க இறங்கி வந்தீங்க, நான் வந்திருப்பேன். அதுதான் நான் சொன்னேன், நாங்க சிட்டு போனோம் கோயில் பாருங்க, அம்மா வருவாங்க. நல்ல தான் குறைஞ்சிருச்சு. கவனம் தாத்தா, கவனம். பேத்தியா? படிக்கிறாங்க எல்லாரும். 12 படிக்கிறார் ஒருத்தர். ஒருத்தர் வந்து அவர் 11 படிக்கிறார். இதான் அவருடைய வீடு. இருங்க, நீங்க இருங்க. நீங்க தான் ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க.
இல்ல இல்ல நான் இப்ப லஞ்சுக்கு போகணும். என் ஃப்ரெண்டு வீட்டுல லஞ்ச் இன்னைக்கு. டவுன்ல தான், மஸ்கட் டவுன்ல. ரசீன் முஸ்லீம். ஆமா, தம்பியாக்கள். ரசீன் ரசீன் அவங்க அப்பா வந்து கப்பல்ல வேலை செய்யறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த நாள்ல இருந்துச்சு நம்மள வந்துட்டு ஒரு 15 குடும்பம் மட்டும் தான் இருந்துச்சு மஸ்கட்ல. அது எங்க இருந்ததுன்னா ஸ்கூல் இருக்கு, பெரிய ஸ்கூல். ஆமா, பெரிய ஸ்கூல் அது பக்கத்துல, ஸ்கூலுக்கு பக்கத்துல, பெரிய ஸ்கூல் பக்கத்துல இருந்தாங்க 15 குடும்பம். அவ்வளவு பேரும் தெரியும். பேர பிள்ளைங்க மத மாடல் இன்னைக்கு எல்லாம் சுத்தி இருக்காங்க. அப்படியா? சிங்கள அந்த நாள் குறைவு. சிங்கள இருந்தாங்க ஒரு 3 குடும்பம் இருந்துச்சு எனக்கு. இங்க இருந்து காரணம் அப்பா கிட்ட இருக்குமே, எழுதி கொடுத்தேன். கொடுக்கலம்மா. இல்லையா, அன்னைக்கு எழுதி கொடுத்தேன். நான் தான் கொடுத்தேன். ஓ, நீங்க தான் கொடுத்தீங்க, நான் எழுதி தரலையா? நான் எழுதி தந்துடுறேன். ஒரு நேரம். ஆமா, நான் ஒரு நேரம் மவுத் ஆயிட்டா. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன்? சரி, அடையெல்லாம் குறவு. வரக்குள்ள நல்லா இருந்தேன். ஏன்? ஐயோ, அழாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. என்ன இப்ப உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? என்ன 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 செய்யுதான்? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? ஓகே, அப்ப அந்த வலி இருக்கா? நீங்க இறங்குறது ஏறுறத முத நிப்பாட்டணும். ஏன்னா இடுப்பு வலி இந்த இதுக்கெல்லாம் மாமா கண்டிப்பா ரெஸ்ட்ன்றது தேவை. என்ன சொல்றீங்க? கொட்டாவில வேலை செஞ்சேன் ஒரு 10,000 10 மாசம் 10 வருஷத்துக்கு முன்ன இந்த மாதிரி செவ்வளவு கொட்டாவில என்ன சொல்ற குஷத்தை வந்து அந்த வீட்டுக்கு விழுந்து கான் அது உள்ளுக்கு போட்டு விஷயத்துல 15 நாள் சேதம் போட்டு அது நடக்க இருந்துச்சு. நான் நல்லா வேலை செய்யணுமா, ஆசை எனக்கு வேலை செய்ய. எல்லாமே அப்பா சாப்பாடு கொடுக்குறோம். இப்ப அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. உங்களுக்கு என்ன குறைன்னு சொல்லுங்க. அவங்க எந்த குறையுமே வைக்கல, நல்லா பாக்குறாங்க. ஆமா, போன மாசம் செத்துருப்பேன். 2 பேரும் நோய் வந்துச்சு. என்ன பேச்செல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியா? என்ன என்ன மலையில நனைஞ்சா இல்லாட்டி காய்ச்சல் இருந்த வாக்குல என்ன? அது நல்லாவே இருந்துச்சு. அதான் சொன்னாங்க நல்லா கொளுத்து இருப்பீங்களா, இப்ப வெளிச்சிட்டீங்க அப்படின்னு. எலும்பு அடைஞ்சிருப்பாங்க. எலும்பு முடிஞ்சதுதான் பிரச்சனை. ஓ, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓ, நீங்க யோசிக்காதீங்கப்பா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன இல்லைங்கதா உங்கள்கிட்ட காட்டுறோம் குடம் மாதிரி இருக்குமா வந்துக்கிட்டு இருக்குமா. எந்த நம்ம பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்படியெல்லாம் அப்படின்னா பைத்தியமா. நான் இன்னைக்கு ஏன் வந்தேன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே. எங்க அப்பா மௌத்தாயி 2 வருஷம் ஆகுது. எனக்கு நான் இங்க தானே இருக்கேன், இப்போ மஸ்கிலே தானே. அப்ப எனக்கு மைண்டுக்கு வந்தது அழகன் அப்பா மட்டும்தான். அழகன் அப்பாவும் இன்னொரு அப்பா, அந்த அலோ அம்மா பாட்டியோட பையன், அவங்களுக்கு நல்ல வயசுதான். அவங்களும் நீங்க மட்டும்தான் எனக்கு மைண்ட்ல வந்தீங்க. உங்க 2 பேரையும் நான் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தது. உங்களையும் வந்து என்னோட அப்பா மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்பா ஸ்தானத்துல தான் நான் வச்சிருக்கிறேன். இல்லைங்கதா, அல்லாதீங்க. அல்லாதீங்க அல்லாதீங்க. சரி சரி. இப்படி ஒரு தங்கமான பிள்ளை கிடைச்சிருக்காங்க. நீங்க பார்க்க யோசனை போய்த்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு போயிருந்தேன். நல்லவங்களுக்கு நல்லவங்க ஒருத்தர் இருப்பாங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்க ஒருத்தர் இருப்பாங்க. நான் கெட்ட செய்யமா கெட்ட செய்யலாம். இந்த செவ்வறு 60 பிளாக்கள் விழுந்து தப்பிச்சிருக்கேன். நான் கார் கட்டிட்டு போயிட்டு தப்பிச்சிருக்கேன். ஆமா, பொய் சொல்ல நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன பொய் சொல்லி எனக்கு நம்ம என்னதான். நீங்க அப்ப இருக்கிறது இந்த வீட்லயா உங்க வீட்லயா? அங்கதான் இருக்காங்க. அக்காடியும் கஷ்டம் தானே. பாப்பாவோட பிள்ளைகளை பாக்குறதுக்கு அங்க இருக்கு. ஆமா, நான் அங்கத்தான் இருந்து 2 பேரும் இருக்காரு.
நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் சொல்லாட்டி ஏன்னாம்மா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். என்ன இப்ப வயசுமாயிட்டு தானே விளங்குதா? அழாதீங்கப்பா. நீங்க வளமையா சிரிக்கிற அழகனப்பா நல்லாங்கட அழகனப்பா இல்ல நல்ல சிரிப்பு அப்பாக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க லவ் மேரேஜா கேட்கலாமா? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸ்வீட். 27 வயசு எனக்கு அந்த நேரம். அந்த டைம்ல 19 வயசு. 19 வயசு. ஓகே ஓகே. இப்ப இதுக்கு வந்துட்டு 70 வயசு. இப்ப 70 ஆயிட்டா? 70 எனக்கு 70. சூப்பர். 50 வருஷமா இருக்கீங்கன்னா டுகெதர். வெரி நைஸ். சண்டை சாடி போட்டுக்க மாட்டோம். பாவம் தானே. ஆமா பாத்து தெரியுது. கியூட் கப்பிள். ஸ்வீட். நான் அன்னைக்கு வந்து நீங்க தந்த நம்பருக்கு கால் பண்ணினேன். எனக்கு பெண்ணும் பேப்பர் இருந்தாங்க, நான் அப்பா எழுதி கொடுத்துறேன். அவர் சொல்லி சொல்லி அழுவாரு. அதான் என் புள்ள, அதான் என் புள்ள சொல்லுவாரா? அவர் மனைவிட்ட சொல்லுவாரு. உண்மையாவா? மகன் அங்க இப்ப வேலைக்கு போயிட்டாங்களா? அவர் தலைவர் தானே. அங்க கண்காணி தானே. மலைக்காடு போயிட்டு. ஓகே ஓகே. வீடியோ போறது பிரச்சனை இல்லையா அவருக்கு? ஒன்னும் சொல்ல மாட்டாரு தானே? சொல்ல மாட்டாரு தானே? ஏன்னா அப்பாவுக்கு வந்து நிறைய பேர் அப்பாவோட சிரிப்பு, அப்பா பேசுறதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலிக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆமா கேட்டாங்க, எங்க வீட்லயும் கேட்டாங்க, போய் பாக்கலையா? நேத்து கால் பண்ணாங்க, அழகன் அப்பா பாக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. ரோட்ல யோசனை பண்ணிட்டு பாட்டுக்கிட்டு இருந்தா சொல்லுவாரு, நம்ம புள்ள வரோம் அப்படின்னு. ஆமா சரி. இனி வார நேரம் நான் சொல்லிட்டு வரேன். நான் திடீர்னு வெளிக்கிடுவேன், திடீர்னு வேலை இருக்கும், அப்புறம் வேற வேற இடங்களுக்கும் போறது தானே. அப்ப அதனாலதான் நான் இந்த வாட்டி எனக்கு தெரியும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லி வந்துட்டேன். நாங்க நாளைக்கு தரேன். ஓகே அது ஓகே. 2 இருக்கு, 2 நம்பர் எழுதி தரேன்னா 2 ஒன்றுக்கு நான் எடுப்பேன். சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கை. நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. நீங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக், யூ நோ. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? யா எனக்கு தெரியும். இங்கிலீஷ் பேசுனீங்க தானே? so you can't talk like that, okay? Only good things, நல்லது மட்டும்தான் நம்ம பேசணும். அது டைம் வர டைம்ல எல்லாருமே இதாகிறதுதான். பட் வந்து நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்க பாடிக்கு வந்து யூ நீட் ரெஸ்ட். சரியா? ஹாப்பியா இருந்தா தான் நம்ம ஹாப்பியா இருக்கலாம். எப்பயுமே வந்து நம்ம ஒரு சேடான விஷயத்த வந்து எப்பயோ ஒரு நடக்க போறது அது ஓகே. பட் அதை நம்ம இப்பவே நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா அது கஷ்டம். நம்மளுக்கு வந்து முன்னால போக முடியாது. புரியுதாப்பா? சேடா இருக்க கூடாது. சரிங்க. ஸ்வீட். எனக்கு இப்ப ஜோக்கும் வருது இல்ல, ஏதாவது சொல்லி உங்களை சிரிப்பு காட்டுறதுக்கும் அது முடியாம இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க இன்னும் நிறைய வருஷம் ஹெல்த்தியா இருப்பீங்க. ஆனா நீங்களும் வந்து உங்களோட உடம்புக்கு ஒருத்து கொடுக்கணும். சிரிப்பு வருது. ஆமா உங்க சிரிப்புக்கு தான் காசு. ஆமா எப்படி எப்படி? ஆமா அம்மாவை வந்து உங்க சிரிப்புலதான் அந்த காலத்துல வாங்கியிருக்காங்க தெரியுமா? அப்ப நீங்க அழக்கூடாது, எப்பயுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா? ஆமா நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட். இவருக்கு இடுப்பு வந்து மோசமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான், வேலை செய்யறது தானே. அப்ப அதனால டைம் கிடைக்கிற டைம்ல 11 வருஷம் 2011 நடந்தது, இப்போ 13 வருஷம். ஆனா ரெஸ்ட் எடுத்துருந்தா சும்மா இருக்கும். அதுதான் சொல்றேன், அந்தந்த பாடியும் மெஷின் மாதிரி தானே. சோ அதுக்குரிய ரெஸ்ட், அதுக்குரிய ரிப்பேர் நம்ம கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி கஷ்டம். இப்ப நானும் வந்து டிராவல் பண்றேன் நிறைய வாட்டி, அங்க இங்கன்னு போனோம்னா எனக்கு உடம்பு முடியாம போகும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியும் என்னோட பாடிக்கு ரெஸ்ட் தேவை. அப்ப நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஒரு 4 நாள் 5 நாள் ரெஸ்ட் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் திருப்பி எனர்ஜி ஆயிரும், திருப்பி ஓடுவேன். சோ அப்படிதான் நம்ம செய்யணும். நீங்களும் அப்படிதான். சரியா? சரி நானும் போயிட்டு வரேன், அங்கேயும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி அம்மா நீங்க வர தேவையில்ல, நான் அப்பா கூட்டு போயிடுறேன். சரியா? போயிட்டு வரேன். சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஹாப்பியா இருங்க. சரியா? சந்தோஷமா இருங்க. கடவுள் உங்களை எனக்கு காட்டியிருக்காங்க, நீ அப்பா இல்லன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றீங்க?
தேங்க்யூ. கம்மியா கம்மியா. நீங்க அப்பாதான், எனக்கு அப்பாதான். இங்க அப்பா பர்த்டேக்கும் எனக்கு ஒன்றும் இது பண்ண முடியல. நீங்க இதை வச்சுக்குங்க. ஓகே, பாக்கெட்ல வச்சுக்கோங்க. சரியா? நீங்க அங்க இது வச்சிருக்கேன். கூட்டி போயிட்டு அங்க வச்சுக்கீங்க. நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என் கூடயே வச்சுக்குவேன். நானும் ஒரு இடத்துல இல்லையே. வீட்டுக்கு ஒரு காவலை செய்ய உட்காந்து வீட்டை பாத்தீங்கன்னா பொய் களவு இல்லத்தனமா. பொய் களவு எனக்கு கவர்மெண்ட் இன்னைக்கு நேர்மையா போகணும், நேர்மையா வரணும். குறுக்க ரோட்ல போக கூடாது. ஆமா, அது மிச்ச நாளைக்கு. சாப்பாட்டுக்கு போகணுமாமா? சாப்பாட்டுக்கு போகணும். அப்புறம் 2 வேலை இருக்கு. நீங்க முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் கொழும்பு போயிடுவேன். நீ அடிக்கடி இருக்கும். கண்டிப்பா வருவேன். அப்பா போயிட்டு வரேன். அப்ப சந்தோஷமா இருங்க. சரியா? சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. சரிம்மா, நீங்க இருங்க. அப்ப நான் கொடுத்து விடுறேன். திருப்பி இறங்கி திருப்பி நீங்க போக கூட நான் அங்க பயணம் வரேன். வாங்க போ. இல்லையே, திருப்பி நீங்க மேல வரணும். எப்படி நான் வந்துருவேன். ஷூரா? வாங்க போ. அம்மா பாயா? பாய். ஹாய். போடுறேன். சும்மா சும்மா போங்க. நான் எடுக்கல, உங்களை எடுக்கல. போங்க. ஆமா. அப்பா இதையும் வச்சுக்கோங்க. தூக்கல் தெரியல, தூக்க முடியுமா? இந்த தம்பி மாட்ட சொல்லி கூட்டு போங்க. சரியா? இவங்கள்ட்ட கொடுத்து விடுங்க. எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியா? ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ, நிறைய மெசேஜ் வருமேடா. எங்க மெசேஜ் பார்க்க எப்படி நான் ஃபில்டர் பண்ணி பாக்குறது? எனக்கு என்ன தெரியும் யார் என்ன நம்பரு செல்லக்குட்டிக்கு. சரி வாரு. அப்பா நான் போயிட்டு வரேங்க. இதை கொஞ்சம் தூக்கி கொண்டு போய் கொடுங்களா அப்பாக்கு. ஓட முடியாதுல்ல. கொடுத்து விடுங்க ஐயா. சரியாப்பா, போயிட்டு வரேன். சந்தோஷம் பார்த்து இல்லைங்க. வாங்க கொண்டு தாங்க. ஓகே, பத்திரம். ஓகே, பாய் பாய். கண்டிப்பா 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 பாத்துட்டு போவேன். கவனம் பார்த்து பார்த்து பாத்துருவோம். நீங்க போங்களேன் அப்பா. சைடெல்லாம் போங்க. ரெஸ்ட் எடுங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா? போய் சாப்பிடுங்க. அப்ப 3 மணி ஆகுது. ஓகேம்மா, பாய் அப்பா. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்களே. அப்பா அப்படி சோமா இருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கிறீங்க? ஆமா ஆமா. எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறீங்களா? நல்ல வெயில் என்ன? உங்களோட கதைக்கு தான் காசு. நிறைய பேர் நான் உங்களோட வீடியோ போட்டு நான் வீடியோ எடுத்து அப்ப நிறைய பேர் சொன்னாங்க அப்பா வந்து வடிவா கதைக்கிறாரு. அவன் அந்த கிளி கிளி எடுக்க கேப்பீங்கல்ல. மனிதனோட என்னத்தை கிளி கண்ட நாளைக்கு உண்டே போற அது வழியில போனா கதை சரி. அது உண்மை. எப்ப உண்டு தாக்குறேன். உண்மை உண்மை உண்மை. அப்ப இன்னைக்கு அவிச்சதும் அவியாததும் இருக்கு. எப்ப வந்த நீங்க? எப்பயா வந்த நீங்க? சாப்பிட்டு பார்க்க போயிடலாம். தாங்கள ஒண்ணு சாப்பிடுவோம். உனக்கு விருப்பமானதுல உண்ட பார்த்து எடுப்பாப்பேன். எது நல்லா இருக்கும். வந்து விருப்பம். வீடுங்க உங்களோட? இதால போகணும். என்ன புதினங்கள்? ஒரு புதினமும் இல்ல. பரவாயில்லவனே. அவர்கிட்ட கொடுக்கட்ட சாப்பிடு. அவர் சாப்பிட மாட்டாரு. நானும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. நீங்க எங்க இருந்த அந்த கிளி கிளி அந்த காய்க்க தொடங்கின நீங்க? யாழ்ப்பாணம். அங்கதானே காய்க்கிறவங்க? அப்ப அன்பு என்று சொல்ற இடத்துல கிளி என்ற வார்த்தை வரும். அன்பு சொல்ற இடத்துல கிளி என்ற வார்த்தை வரும். அடை என்ற இடத்துலயும் அது அன்பான சொல்லித்தான். ரெண்டு பேரோட நான் என்ன கிளியாளண்டா கதைக்கலாம். என்னடா அப்படி இப்படின்னு கதைக்கலாம். எல்லாத்துலயும் பாய் பாய். அப்ப நீங்க யாழ்ப்பாணத்துலயும் இருந்தீங்களா? யாழ்ப்பாணத்துல வியாபாரத்துக்கு போய் வாரு. அப்பதான் அந்த கிளியண்ட சில பேர் காய்ப்பாங்க. நான் போற வீட்டுக்காரங்க கிளியண்டு பேரு. அவருக்கு கிளியண்டே தான் பேர்.
அப்படிதான் தெரியும். எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களா? என்னவனே பிள்ளைகள் இருக்காங்களா அருக்கு உங்களுக்கு? எனக்கு பொய் சொல்லப்படாதவனே. பிள்ளைகள் இல்லையா? அப்ப நானும் உங்களுக்கு ஒரு மால் மாதிரி தான். நான் எல்லாரோடையும் அன்பா தாங்க இருப்பேன். அது மாதிரி அவர் என்ன அன்பா தான் பற்றி. பொதுவாக ஒரு கெட்ட நோய் இல்லாட்டி நல்லதுதான். உண்மை உண்மை. மென்றது எங்க அன்பு இருக்கோ அங்க வந்து கடவுள் இருக்கு. அங்கதான் அவர் இருப்பார். அப்ப உங்களுக்கு தெரியுது. தெரியும். அங்கதான் அவர் இருப்பார். எஸ். அம்மா அங்க இப்ப வைஃப்? அம்மா செத்துட்டா, அவங்களோட அப்பாவும் செத்துட்டாங்க, சகோதரங்கள் இருக்கு. உங்களோட வைஃப்? நான் கல்யாணம் முடிக்கல. உண்மையாவா? ஓ, நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன் முடிக்கல கேட்கலாமா? அது மாதிரி ஓ இறைவன் இன்னாருக்கு இன்னாருன்னு எழுதி வச்சிருக்கேன். அதுவும் போய் எத்தனை எழுதி வைக்கிறான். எழுதி வைப்பான். நல்லா இருக்கு கைஸ். நீங்க யாரையும் விரும்பினீங்களா? என்ன வேணி சின்னல நீங்க யாரையும் விரும்பினீங்களா? கேட்டு வந்தவங்க முன்னா நகை கடையில வேலை செய்யக்குள்ள இந்தியால பக்கம் தானே பணம். ஆட்டுக்கு அங்காலதான் பணம். இந்தியால சும்மா அவங்க எழுதுவாங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாம் பணமும் அங்காலதான், எல்லா வசதியும் அங்காலதான். கேட்பாங்க, எடுப்பாங்க, கொடுப்பாங்க. அதுதான் மணி அந்த ஒவ்வொருடைய விதி. சரி, இன்னைக்கு எவ்வளவுக்கு சாமான் இருக்கு? இருக்கிறா 1000 1500 ரூபாய்க்கு சாமான் இருக்கு. எல்லாத்தையும் தாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்னத்துக்கு கவலை? தாங்கள எல்லாத்தையும் தாங்க. வைக்கவே இல்லையே. பச்சை எல்லாத்தையும் தாங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்களே. எவ்வளவு? 500 ரூபாய். 100 ரூபா தானே. நான் உங்களுடைய காசு எடுக்க மாட்டேன், நீங்க கூட தான் தருவீங்கன்னு தெரியும். என்ன பண்ணி கொண்டு நானும் சாப்பிடுவேன். வீட்டு அம்மாக்கும் கொண்டு போவேன். கொழும்புக்கு போவேன் தானே. பச்சையே கொண்டு போகலாம் கொழும்புக்கு. அவிச்சத வீட்டாக்களுக்கு மங்கால கொடுப்பேன் நான். 6 7 8 இதுல 10 கட்டு தான் இருக்கு. சரி சரி, நீங்க அநியமாகையும் கொண்டு இதுல 10 கட்டும் உங்களுக்கு போதும். இதுக்கு தரவா எல்லாத்தையும் தாங்க. இன்னைக்கு உங்களை நேரத்தோட வீட்டு அனுப்ப பாக்க சரியான வெயிலா இருக்கு. கொடுங்க. 125 பணங்கள் அங்க இருக்கு பச்சை. அது நாளைக்கு கொண்டு வாங்க. அது நாளைக்கு கொண்டு வாங்க. அது கெடுங்க விட கொண்டு வாங்க. 25 நல்ல சாமான் எல்லாம் 1500 ரூபாய்க்கு தான் இந்த கலங்கிருக்காரு. பொய் சொல்லப்படாது. சரி, நமக்கு என்னது? அதுக்கு ஒரு 500 ரூபாய் தான். 2000 கணக்கு அவ்வளவுதான். இதை கொண்டு போய் நீங்க தர்ம ஆக்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் பரவாயில்ல. என்னண்டா சரியான வெயிலா இருக்கு. நான் உங்களை பாத்துட்டேன். சரி, நீங்க இன்னைக்கு இந்த வெயில்ல நிக்க கூடாது. உங்களை நான் நேரத்துக்கு இன்னைக்கு வீட்டு அனுப்பணும் முடிவு எடுக்கிறேன். இதை கொண்டு அம்மாவுக்கு அவிக்கக்கூடிய வசதியா? அங்க கொழும்புக்கு கொண்டு போவேன். நாளைக்கு போவேன். அவிக்கக்கூடிய வசதியா? நல்ல கிழங்கா இது ஃப்ரிட்ஜ்ல வச்சா கிடக்கும் தானே? இதுக்கும் குறுக்கில வச்சா கிடக்கும். பனங்கிழங்கு மணி இருக்க சாப்பிட்டா தான் நல்லம். பனங்கிழங்கு வந்து அந்த நாடையில அவிச்சு போட்டாங்கன்னு செத்த வடிக்க சொல்லிவிட்டா அது பள்ளியும் சாப்பிடுறான், ஓனானும் சாப்பிடுறான், நாங்களும் சாப்பிடுறோம். அப்படியா? அப்படி இல்லையே. இதை கொண்டு அம்மாட்ட கொடுங்கோ. நல்லா உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு அவிக்க சொல்லுங்க. இதை கொண்டு நீங்க ஆக்களுக்கு முடிச்சு சாப்பிடுங்க. சரி, இருங்க பாரு. இதை வச்சுக்கொள்ளுங்க. அவர்கிட்ட சாப்பிட சொல்லி கொடுங்கவனே. அவர்கிட்ட கொடுங்க. உங்கள்ட்ட சாப்பிட சொல்லி கொடுக்கட்டா? ஓகே, சரி. அப்ப நான் வரையா எல்லாம் தூக்கிட்டாரு. நல்லா இருக்குதானே? சூப்பரா இருக்கு. உங்களுக்கு மரம் கூடாத கணக்கு தந்து காசை வாங்கிட்டேன். சீச்சி, நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். எங்கேயோப்பா நீங்க வீட்டை போவீங்க. இது அம்மாட்ட கொடுங்க. சரி, நல்லா அவிச்சு சாப்பிடட்டும். பின்னுக்கு போடலாம் தானே? பின்னால வைப்போம். உங்களுக்கு எடுத்து என்னத்துக்கு சாப்பிடனே? ஓகே, கிளி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாதான் சந்தோஷமா இருக்கு. போயிட்டு வாங்க. கிளிய சொல்லலையே நீங்க? கிளிய காணலையே. அப்படி இல்ல, நாங்க மனிதனோட நல்லா இருந்தா அவரோட நல்லா இருக்கிறது சமனதுதான். நான் அதுல முழு நம்பிக்கையா இருக்கு. சைவக்காரர்களையும் எங்களை புக்க பொங்கு கற்பூரம் நல்ல உடுப்புவா எல்லாம் அவர் சொல்லல.
அவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பூ ஒன்றைக்கு கொண்டாடுங்க, உங்கள்கிட்ட இல்லை. என்ன பூ சொல்லுங்க பாப்போம். அன்பு. அது எல்லா இடமும் பூக்காது. அந்த பூத்து வந்த இடமும் பணத்தை கண்டோடனே அது போயிட்டு. உண்மைதான் உண்மைதான். சரி, சரியப்பா வாங்க. வாரண்ணா, நீங்களும் போங்கப்ப. நான் போதான். ஓகே பாய். வந்தாவோட தான் இருப்பேன். தெரியும் தெரியும், நான் தான் தேடி வந்தேன். இருப்பேன். இன்னொரு மாத்தைக்கு தான் பணங்களை ஜெயிக்கலாம். அப்படியா? அது பிறகு என்ன வருது? அதுக்கு பிறகு மணி மாம்பழம் வரும். மாம்பழம் வரும் ஆடி மாசம். இப்ப 4ஆம் மாதம் 4, 5, 6, 7 தான் இந்த பனம்பழம் பழுத்து விழும். அதுக்கு பிறகுதான் இது போடணும். சரி, இது உங்களை வீடியோ எடுத்தனா இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண பரவாயில்லையா? ஓ பரவாயில்ல. ஓகே ஓகே, அவங்களும் வந்து வாங்குவாங்க. என்ன மணி நமக்கு வயது போனாலும் நமக்கு எங்க தான் போனா பெண்ணு. எங்க இது எந்த இடம் மட்டும் சொல்லிருங்க, அப்ப அவங்களும் வருவாங்க, வந்தா வாங்குவாங்க. விடமா விடம் சத்துரு கொண்டான். ஓகே, மட்டக்கிளப்புல சத்துரு கொண்டான் ரோட் சைட்லயே அங்கிள் இருக்காரு. இங்க மட்டும்தான் பனங்கிழங்கு இருக்கும். இங்க மட்டும்தான் பனங்கிழங்கு இருக்கும். சோ மறக்காம வந்து சப்போர்ட் ஒன்று கொடுங்க, மட்டக்கிளப்பு வாழ் மக்கள். ஓகே வாரணப்பா. சரி போயிட்டு வாங்க. பாய் பாய். பனங்கிழங்கு கொடுத்தா நல்ல, சீனிக்கு எல்லாம் நல்ல பனங்கிழங்கு கொடுத்து பழகு. அவருக்கு சீனி இல்ல நான் வளர்க்கிறேன். பாட்டிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க போயிட்டீங்க? இவ்வளவு நாளா எங்க போயிட்டேனா? இவ்வளவு நாளா வேலை தானே. ஆனா உங்கள்ட்ட கதைக்கிறேன் தானே. கதைக்குது. ஆமா, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? இருங்க, நீங்க இருங்க, வெயிலா இருக்கு, இருங்க. இருக்கட்டும், நான் கதைக்கிறேன், நின்று கதைக்கிறேன். நீங்க இருங்களே, நீங்க இருங்க, நீங்க இருங்க, வாங்கல, நீங்க இருங்கள. இல்ல இல்ல, நான் இருக்கேன் பிறகு. அப்பா எனக்கு பொழுதுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து சந்தோஷமா இருக்கு பாட்டி. சந்தோஷமா நான் வாரேன்னு சொன்னா தானே. வாரம் முண்டை எப்ப வாரம் முண்டை தெரியல. சரி வரட்டும். சொல்லாம தான் வரணும், அப்பதான் என் பாட்டிக்கு சந்தோஷமா இருக்கு. சர்ப்ரைஸ். என்ன மாதிரி உங்களோட இந்தியா ட்ரிப் எல்லாம் போனோம். கல்யாணத்துக்கு போனோம். கல்யாணத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறது உங்களை கூட்டிட்டு போனாங்க. கல்யாணத்துக்கு போய் செஞ்சு கெடா வெட்டினாங்க. 2 கிலோ உங்களோட கதைக்காம நான் கவலையா போயிட்டேன். பிறகு உங்களோட முன் வீட்டுக்கு தான் அடிச்சு வந்துட்டாவா வந்துட்டாவான்னு கெடா வெட்டினாங்க. 2 கெடா வெட்டினாங்க. அதோட சாப்பிட்டேன். சாப்பிட்டு கோயில கும்பிட்டு நான் 2-3 கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கெல்லாம் போனேன். 4-5 கோயிலுக்கு போயிட்டு. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், மதுரை, கருமாரியம்மன் கோயில், திருச்செந்தூர் பக்கத்துல கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போனேன். நான் 5 கோயிலுக்கு 5 கோயிலுக்கு போனீங்க. என்ன சாப்பிட்டீங்க? சோறு சாப்பிட்டேன். சோறும் சோறு கறி. நாளைக்கு வாரீங்களா? லஞ்சுக்கு போவோம். நாளைக்கு வாரீங்களா? நான் கூட்டிட்டு போறேன். நீங்க கூட்டி போறீங்க? நாளைக்கு மட்டும், நாளைக்கு கொஞ்ச நேரம் அந்த லஞ்ச் டைம் மட்டும் நீங்க என்னோட வாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டு வருவோம். வெளியில பிரியாணி சாப்பிடுவோம் பாட்டி. ஆங்க அதான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு சந்தோஷம் தானே, எனக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷம் தான். நானே எவ்வளவோ ஆசைப்படுறது. என்னோட 1 மணித்தியாலம் வந்தீங்கடா, வடிவா போய் சாப்பிட்டுட்டு அழகா கொண்டாந்து விட்டுருவேன் பாட்டிய. நீ கொண்டு வந்து விடுவேடா. பாட்டி அப்படியே புடிச்சிட்டு கொழும்பும் கூட்டிட்டு போறேன். என்ன காலுவா வாங்கிட்டு போகும்போது நாளைக்கு செத்த அப்படி எல்லாம் கயக்க கூடா பாட்டி. என்னம்மா செய்ய சொல்ற? சரி, நாளைக்கு அதை விடுங்க, அப்படி கயக்காய்ங்க. நான் நாளைக்கு பாட்டிக்கு லஞ்ச் கொண்டு வந்தாரு. சரியா? பிரியாணி கொண்டு வந்தாரு. மரக்கறி எடுத்துட்டு வரேன். காளான் சாப்பிடுவீங்களா? மஷ்ரூம் காளான் சாப்பிடுவீங்க. அப்ப மஷ்ரூம் பிரியாணி பாப்போம். ரைட், ஓகே. ஓ, என்ன கோயிலுக்கிட்ட இருக்கீங்க? ரைட் ரைட் ரைட். சாப்பாடு கிடைச்சா போதும். கொண்டாந்து தாராங்க இப்ப. பாட்டி லவ் யூ. லவ் யூ. தம்பி கார்ல
இல்ல அவர் கார்ல இருக்காரு. என்னன்னா பார்க்கிங் இல்ல தானே அம்மா, கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிருக்காரு. இந்த இதுல நிப்பாட்டல. இல்ல இதுல எல்லாம் கொண்டு வராது. ஒண்ணு வர மாட்டாங்க, ஏச மாட்டாங்களா? போலீஸ் எழுதுவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. மற்ற கூட்டமா இருந்தா இதுல நிப்பாட்டினா சத்தம் வரும். பால்மா வருது தானே? ஓ அதெல்லாம் ஆண்டவன் வச்சிருக்கேன். முடிய எனக்கு அப்டேட் பண்ணுங்க, சொல்லிட்டுருங்க சரியா? எனக்கு சொன்னா தானே தெரியும். வேற நான் நிப்பன் பாட்டி 2-3 நாளைக்கு நிப்பன். சரி, நான் திருப்பி உங்களை பார்க்க வரேன். உங்களுக்கு சாரி கொண்டு வந்தேன் நான், இருங்க எடுத்துட்டு வரேன். நீங்க சும்மா இதுக்கும் போடலாம், கோயிலுக்கும் போடலாம் தானே. நில்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல நில்லுங்க, இங்க நில்லுங்க. அப்பா எனக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போடுங்க. ஓ கொண்டு போய் நிக்கலாம். தம்பி அதான் 2 தாங்க. நான் இப்ப மத்தியான சாப்பாடு நீங்க சாப்பிடல பாட்டி. அப்ப போய் சாப்பிடுவோம். ஓ நான் இது பின்னரம் சாப்பிடுவேன் கொண்டு போனா. இதை போட்டு ஒரு பேக்ல தாங்க. சரி, ஐ மிஸ் யூ பாட்டி. ரொம்ப மிஸ் பண்ணேன் பாட்டிய. வந்து நான் இன்னும் ஹோட்டலுக்கே போகல, நேரா உங்களை தான் பார்க்க வாரு. யாழ்ப்பாணம் வந்து நேரா உங்கள்ட்ட தான் வாரு. ஓகே குடிங்க நான் போடுறேன். ரைட், இதை வைங்க பாட்டி, அதை கொடுங்க பாட்டி. இது கோயிலுக்கு போடுற நேரம் காட்டுங்க இந்த சாரிய. இது வந்து நீங்க சும்மா அப்படி வேலைக்கு அங்க இங்க போடுற நேரம் 3 சாரி எக்ஸ்ட்ரா இருக்கு. இது வந்து கொஞ்சம் உடம்புக்கு சாஃப்டா இருக்குமா? ஐயோ கவனம். ஓ இது லேசா இருக்கு, இது சும்மா போடலாம் நீங்க சரியா? இது வசதியா இருக்கு, அதனாலதான் அத கோயிலுக்கு போடுங்க. மத்தத வந்து நீங்க சும்மா போட்டு தெரியலாம். சாரியானே உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்ல சாரி தானே நீங்க வளமையா போடுற நீங்க. சரி, எவ்வளவு பாட்டி இது? போதும். ஐயோ ஆமா போதும் ஐயாவுக்கா? சரி நான் சொல்றேன். காணு அம்மா காணு. சரி காணு. ஓகே அம்மாட சந்தோஷத்துக்கு. ஓகே போதும். ஓ அம்மா வீட்டு, அம்மா கொழும்புல நிக்கிறா. நான் இங்க வேலையா வந்தேன்னா உங்களையும் பார்க்கணுமே. வந்த வரத்துல இப்ப நேரா உங்கள்ட்ட தான் பாரு. சரியா? எவ்வளவு இது இப்ப? எனக்கு சும்மா ஃப்ரீ. எனக்கு ஃப்ரீ. I love you darling. பாட்டி கிஸ் ஒண்ணுதாங்க. கிஸ் இருங்க வாரண்ணா. ஓகே அண்ணா, சந்திப்போம். பாய். சரியா தம்பி, அங்க போயிட்டு வரேன். தம்பிக்கு கார் அங்க பார்க்கிங் இல்ல தானே, அங்க போயிட்டு எடுத்துட்டு வரேன். சோமில்லையா உங்களுக்கு? ஓ சரியான வேலை, நான் வேலையா போயிட்டேன். ஓ நீங்க இருங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஓ நீங்க நான் அன்றைக்கு கொஞ்சம் நல்ல தண்ணியில வேலை இருந்தது, உங்களை முடிச்சிட்டு வந்து பாப்போம்ன்றதுக்குள்ள கண்டுட்டேன் உங்களை. அப்ப ஏன் வகுத்த பிடிச்சிட்டு நடக்கிறீங்க? வகுறு என்ன, வகுறு வலியா? நடவோட குறவு தானே, நடக்குறவு தானே, எதுவும் உடைஞ்சது. ஓ அதோட ஓகே, தண்ணியை ஆஃப் பண்ணி நீங்க இருங்க யூ சிட். அதில் போடியா, சாட்சி போடியா. கண்ணால் ஆயிட்டேனே, சும்மா இருக்கிறீங்களா? 2-3 மாசம் இருக்கு. 2-3 மாசம் இருக்கு. நான் வந்தேன் கேட்பாங்களே, நான் வந்தேன் ஆனா வேலை சரியான மாதிரி. பிறகு ஒன்று லேட் ஆயிரும், நைட் ஆயிரும். நீ அப்படியே ஓடுறதுதான் கொழும்புக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பாப்போம்னுட்டு மிச்சம் பேரு என்னன்னு தெரியாது. மிச்சம் பேரு கேக்குறாங்க, உள்ளவங்களும் கேக்குறாங்க. உங்களோட இந்த இதுல பார்த்தேன், உங்களோட நல்ல மூளை வர இல்லையா, இந்த முறை வர இல்லையா காங்கிரஸ்ல நடவடிக்கை குறவு அங்கிட்டு போறது தானே. வேலை தானே. பிரவுன் சிக்கு எங்க வந்தீங்களாமே? பிரவுன் சிக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு அடுத்த நாளே போயிட்டு கோயிலுக்கு வந்தீங்க? கோயிலுக்கிட்ட வந்தேன், கொஞ்சம் வேலையா வந்தேன். யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்றது? எல்லாம் கேட்பாங்க, அப்படியா? போன் பாப்பாங்க போல, கேக்குறாங்க. உங்களோட நல்ல
நல்ல நல்ல எல்லாருமே ரோட்ல போறவங்களும் கேக்குறாங்களே. அதான் நான் பவன் இன்னொரு தம்பி ஒரு ஆளும் கேட்டவர், அப்பா பாக்க போலியா? நான் சொன்னேன் இல்ல பாக்கணும், ஒரே ஞாபகமா இருந்தது அப்படின்னு. இப்பயும் சொல்லி கொண்டு வந்தேன் நான். அப்ப நான் பார்த்தேன் ஒர்க்க முடிச்சிட்டு வருவோம், நீங்க காலையில பிறகு பிறகு எப்படி சுகம்? நல்ல சுகம். இங்க கையெல்லாம் ஈரமா இருக்கு. மோங்கல் மோங்கல் ரைட் ரைட். ஐயா நல்லா இருக்காரா? எல்லாரும் வேலை தானாங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? 2 பேர் நல்லா இருக்காங்களா? இருக்காங்க. வேலைக்கு தான் இன்னொரு ஆளை ஒரு ஆளை மஸ்கேலியால தான் ஏத்தினேன். அப்படிங்களா? இங்கதான் ஏத்தினேன். ஃப்ரெண்டு தான், தம்பி மாதிரி. ஆமா, அப்படி இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. எனக்கு கவலை தான், யோசனை இந்த பக்கம் வர்றதுலயே என்ன தெரியாது, வெறுத்துட்டாங்க போல, மனம் வெறுத்துட்டாங்க போல. யாரு? நானா? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்று இல்லை. என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு நேரங்கள் தான் கிடைக்கிறேன். சரியான வேலை தானே அப்பா, ஓட்டமும் ஆட்டமும் தான். ஏன்னா நான் இதால என்ன ஒர்க் இருந்தா கூட நான் ஒரு 8-9 o'clock தாண்டிட்டேன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இருட்டுல போயிட்டு எல்லாம் டிஸ்டர்ப் பண்றேன். அப்ப அதனாலதான் நான் உங்களை இது பண்ணல. மத்தபடி ஓகே இருக்கிறீங்களா? மருந்தெல்லாம் எடுக்கிறீங்களா? சரியா? மருந்து எடுக்கிறோமா? அந்த எடுக்கிறேன். உங்களோட நம்பருக்கு நான் கால் அடிச்சேன். நம்பர் வேலை செய்யல, நான் அதையும் சொல்லி கொள்றேன். வீட்டுல வச்சு கொடுத்தீங்க? வீட்டுல வச்சு கொடுத்தது இந்த மத்த நம்பர் தான். அப்படியேதான் அது வேலை செய்யுது. வேலை செய்யுதா? அதுதான் இருக்கு. நீங்க போங்க, நான் அடிக்கிறேன், நான் கால் எடுக்கிறேன். சரி, ஓகே. அப்ப தெரியும் தானே? சரியா? ஐயோ, காலையிலேயே கண்டுட்டேன். சந்தோஷமா இருக்கப்பா. சரி சரியா? வரையா அப்ப நான் இப்ப திருப்பி இதுக்கு போடணும். அங்க நல்ல தண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை இருக்கு. போலீஸ்ல வேலை இல்ல, அதுக்கு பக்கத்துலதான் முடிச்சு போட்டு வார நேரம் பாக்குறேன். முடிய போகுது. என்னப்பா? முடிய போகுது. முடிய போகுது. நான் ஏறல. அப்படிங்களா? போயிட்டு வாங்க. நல்லா இருக்கு. ஒருக்கா ஏறி பாதியில இறங்கிட்டேன். என்னால இல்லாம ஸ்டெமினா இல்லாம முக்காவாசிக்கு ஏறிட்டு நானும் கசனும் இறங்கிட்டேன். போகணும், மேல போயிட்டு வரணும். அப்பதான் தெய்வம் நல்லா இருக்கு. போயிட்டு பாதி வழியில வரக்கூடாது. ஃபுல்லா என்ன அந்த சிரிப்பு, அந்த சிறுவழி பாதையிலே மலையில அப்படிதான். அது போயிட்டு ஃபுல்லா போயிட்டு நம்ம இறங்கி வரணும். அந்த இடையில போயிட்டு இறங்கி வந்ததாக்கா அவ்வளவு சரியில்லை. ஏன்னா பாதம் இருக்கு, அதனால தங்க பாதம் தானே. தங்கம் அதுல பாதம் வந்து தங்கம். அந்த பாதத்தை வந்து வெட்டி விட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? அந்த பாதம் விரல வெட்டிட்டாங்க அந்த நாள்ல. அப்ப நாங்களாம் பிறக்கல. வெட்டின உடனே அந்த பாதத்தை சிரிஞ்சு போட்டு மூடி. கொஞ்சம் இருங்க, கேட்கல. என்னது? என்ன போட்டு மூடினாங்க? சிவிந்து. இப்ப எப்படி இந்த பாதம் தானே, இந்த பாதம் ஒரு பாதம், அந்த சிவிந்து போட்டு அப்படி மூடி அது மேல கண் ஒண்ணு வச்சு பல்பு போட்டு வச்சிருக்காங்க. பாலுக்கெல்லாம் போட அப்படி எட்டி பார்ப்பாங்க. பாதம் தெரியும். தங்கம், சிவபெருமாண்ட பாதம் வந்து தங்கம். வெட்டிட்டாங்க. இப்ப இங்க ஒரு பாதமும் இன்னொரு பாதம் இந்தியாவில இங்க வச்சிருக்கு. 2 கால் வச்சாதான் அந்த கால் எடுக்க முடியாம போச்சான். அதை வச்சு காலும் எடுக்க முடியல. அந்த ஒரு பாதம் இங்கேயும் ஒரு பாதம் அங்கேயும். அதாவது சிவனொலி பாதம், சிவன் பாதம். அப்படித்தான் அப்படி பேர் வந்திருக்கு. ரைட். வேற என்ன தெரியும் மலையை பற்றி? வேற மலையை பற்றி அந்த நாள்ல வந்து அந்த தெய்வலோகத்துல வந்து அந்த கன்னிமார்கள் 7 கன்னிமார் இருக்கானே, அந்த 7 கன்னிமார் வந்து பூசை பண்றது. அவ பச்சையான பட்டை வச்சு பூசை பண்ணவன இந்த ஆட்கள் இந்த காட்டுக்கு விறகு போடுறது தானே, விறகு போல பார்த்துருக்காங்க. அப்ப அவங்க கன்னிமாரும் மறைஞ்சாங்க. அவங்க கண்டுபிடிக்க தெரியாதாரு. மறைஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, யோசனை பண்ணியிருக்காங்க, என்னங்க சூடம் பச்சையெல்லாம் எரியுது அப்படி. இந்த போயிட்டு ஆளுகிட்ட சொல்ல, ஆளுகிட்ட சொன்னா விளம்பரம் ஆகியிருக்கு. விளம்பரமானவன பிறகு துப்புரப்படி பார்த்துட்டு அங்கே போயிட்டு கண்டிருக்காங்க. பார்த்து சீருக்கு அந்த பாதம் தெரியும். அதை வச்சு நம்ம ஆட்கள் வந்து நம்ம ஆட்கள் தெரியாதா
அப்போ சிங்களாக்கள் தான் எடுத்து செய்கிறாங்க. ஓ அப்படி. அவங்க தான் செய்கிறாங்க. நம்ம ஆட்கள்லாம் அது வந்துட்டு அந்த பாவத்தை வந்து செய்ய வேண்டிய கடமை. அது சிவன் தானே, அது அவங்க செய்யாம விட்டதால அவங்க செய்கிறாங்க. ரைட் ரைட். இது நம்ம ஆட்கள் செய்யாத விட்டதால இப்ப அவங்க அதை ஃபுல்லா செய்யறாங்க. அவங்க தான் ஃபுல்லா மெயின்டைன் பண்றாங்க, பாக்குறாங்க. ஒரு இது இல்லை தானே, சிங்களாக்கள் வந்து பெருநாளுங்கிறது இல்லை. ஒன்னே அது இது மட்டும் விசாக்கு மட்டுமா. மற்ற பெருநாள் இந்த சித்திரை பெருநாள்லாம் இல்லை, அது நம்ம கிட்ட இருந்தா அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க எடுத்து செய்யறாங்க. அதை சித்திரை பெருநாள். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு எங்க போயிட்டு வந்தீங்க? இப்ப நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? எங்க யோசிச்சுட்டு வந்தீங்க? இந்த ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க வீட்டை போயிட்டு வந்தீங்களா? ரைட் ஓகே. வீட்டை போயிட்டு வந்து கடை திறக்கவே தண்ணி ஊற்றி கழி. இல்ல நான் கேட்டேன் எங்க போயிட்டு வந்தேன்னு. நீங்க இப்ப யோசிச்சீங்க தானே, அந்த யோசனையில எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். ரெஸ்ட் எடுங்கண்ணே. நடந்து தெரியாதீங்க, மேக்சிமம் ரெஸ்ட் எடுங்க. நட இருக்கிறதுக்கு நட குறையுதுமா. குறையுதா? குறையுது. நான் எங்கிட்ட போறது கூறதுக்கு போயிடாது. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஏதாவது அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி கம்பு ஏதாவது? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் வெக்கப்பட்டுட்டு போறது விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லை. நம்ம இருக்கக்குள்ளேயே நடவோட நம்ம ஏலாட்டி பரவாயில்ல, ஏழும் தானே. இல்ல ஏழும் ஒரு சப்போர்ட்டுக்கு இல்ல வேணாம். வேணாம். ரைட் ஓகே. அப்படி போகல, எனக்கு அது ஒரு விருப்பம் இல்ல. ஓகே. ஆனா கவனம் என்ன, இது ஏத்தமும் இறக்கமும் தானே, அப்ப அதுதான் உண்டு. எங்கேயும் போறதில்லம்மா, இதுக்கு மேல இது கீழே போறதில்ல. போனா என்னைக்கு ஒரு நாள் எங்க போயிட்டு வர்றேன் அந்த வீட்டுக்கு. அங்க கீழே வீடு நான் அங்க இருக்க எல்லாருக்கு இதுக்குள்ள போவாங்க. நான் அங்கதான் போயிட்டு அங்க என்ன சின்ன பொடியை ஒருத்தருக்காரு, அவரோட மனுஷன் ஒன்று இருக்கு, 2 பாபா இருக்கு, அங்க இருக்காங்க. நான் போயிட்டு 3-4 மாசம் இருக்கும் போறதில்ல. நீங்க நான் இன்னொரு நம்பர் 2 நம்பர் தானே, 1 தானே இருக்கு, மத்த நம்பரையும் தந்துட்டே போறேன். அதுக்கு அடிங்க, இருந்துட்டு ஒருக்கு அடிங்க, கிழமைக்கு ஒருக்கு அடிங்க. சரியா? நான் நைட்ல கொஞ்சம் போன் எடுப்பேன். நான் இந்த நேரம் வேலைன்றபடி அடிக்கடி எடுக்க மாட்டேன். நான் மிஸ் கோல பார்த்தேன்னா கண்டிப்பா அடிப்பேன். உங்க கோலன்னு தெரிஞ்சா நான் அடிப்பேன். சரி அழித்தாரு இல்லைங்க. இப்ப பார் இருங்க, பார். அப்பா இப்ப எங்க போயிட்டு வந்தீங்க? புதுசா வரும் நான் பார்த்தேன். புதுசா வந்திருக்காரு. புதுசானா அவர் தம்பி ஒரு ஆள் தான், பழைய ஆள் தான். இங்கதான் எனக்கு ஒரு 3-4 வருஷமா தெரியும். வந்திருக்காரு. அவருக்கு உங்களை நல்லா தெரியும். தெரியுங்களா? உங்களை நல்லா தெரியும். எப்படி தெரியும்? இந்த வீடியோல பாக்குறது அவருக்கு உங்களை தெரியும். ஒரு வாட்டி அவர் கூட வந்தேன், அவரும் வந்திருந்தாரு எங்க கூட ஒரு வாட்டி. கேட்டு பாருங்க, தெரியுமான்னு. தெரியாது. தெரியும். அர்ஷாட் அங்கிள தெரியும் தானே? அந்த அங்கிள தெரியும் தானே? அந்த உங்களை தெரியாது. தாங்கவே இல்ல. ஐயோ ஐயோ. சரியப்பா போயிட்டு வாரு. நாங்க டைமுக்கு நிக்கணும். வச்சுக்கொள்ளுங்க. சரி. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. இதுல என்னோட மத்த நம்பர் இருக்கா? இதுல பர்சனல் நம்பர், இதை வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு அடிங்க, நான் மிஸ் கால் பார்த்தா திருப்பி மறுபடியும் அடிப்பேன். சரியா? போயிட்டு வரியா? போயிட்டு வரேன். பாய். கவனம் பாருங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க. சரியா? பாய். நான் அப்புறம் பாக்குறேன், வரும்போது இருந்தீங்கன்னா பேசிட்டு போறேன். போயிட்டு வரப்பா. சரிம்மா. பாய்பா. நீங்க இருங்க, வர தேவையில்ல. அங்க காலுக்கு செருப்ப போடுங்க, குளிரா இருக்கு சரியான மாதிரி. அதனாலயோ தெரியாது எலும்பெல்லாம் வலிக்கிறது. அங்கிள் வந்திருக்கிறார் இன்னைக்கு சைக்கிள் வாங்குறதுக்கு. வணக்கம் அங்கிள். வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? வாங்க போ, கடை பார்த்து வச்சுட்டேன். கஷ்டமா இருந்தா வர? ஓகே. அந்த கடையில சைக்கிள் இருக்கலாமா? இல்ல அங்க இருக்கு, பட் அது செகண்ட் ஹேண்ட் தானே, உங்களுக்கு நான் புதுசு வாங்கி தர போறேன். சரியா? என்னங்கள் புதுசு வாங்கினாமா கழிவு பூத்ததுக்கு செலவு என்ன இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்லையா, நேரா பாவிக்கலாமா? அவர் சொல்லிட்டாரு. வாங்கல செருப்பு போடுற இல்லையா அங்கள்?
போடுறேன் கோவில் வந்து பரமாறிக்கிறேன் நான் அதுக்காக இந்த கோவில் பரமாறிக்க போட்டுருக்காங்க போடுறேன். நேரா போங்க. ஸோ அங்களுக்கு வந்து சைக்கிள் இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தவர் லாஸ்ட் டைம். அவர் செகண்ட் ஹேண்ட் தான் கேட்டிருந்தவர். பட் ஐ வாண்ட் டு பை ஹிம் அ நியூ ஒன். வாங்க அங்கிள், இங்கே அங்கிள், அங்களுக்கு புதுசாகவே வாங்கி கொடுக்க போகிறேன். இங்கே அங்கிள், இந்த கடை. ஓகே வாங்க உள்ளுக்குள்ள. நான் முதல்ல பார்த்து வச்சுட்டேன் உங்களுக்கு. தம்பி சைக்கிளை காட்டுங்க ஐயா. உள்ளுக்குள்ள போங்க அங்க. நான் ஒரு 4-5 கடைக்கு போனேன். நான் பெருசா கிடைக்கல. இப்ப இவங்கள்ட்ட இருந்தது. இந்த இருக்கு லுமாலா, சூப்பரா இருக்குல்ல, பாருங்க பிடிச்சிருக்காண்டு. ஓ ஒன்றும் செய்ய தேவையில்லையாமண்டாங்க, அப்படியே எடுத்து பாவிக்கலாமா மண்டு. என்ன செய்யணும் இது? கிரீஸ் பூசணும். உங்களுக்கு தெரியும் தானே என்ன? பிராண்ட் நல்ல பிராண்ட் இது, லுமாலா பிராண்ட். இந்த சைக்கிள் நான் அங்கால வெளியில வச்சு ஹரிக்கிறேன். நல்லா பாருங்க. இது ஓகே, பிடிச்சிருக்கா? ஓகே. மற்ற உங்களுக்கு அந்த பாஸ்கெட் மாதிரி அது தேவையில்லை என்ன? ரைட், ஓகே. இவங்கள்ட்ட சொல்லி எடுப்போம். வாங்க போங்க. தம்பி, தம்பியன் சைக்கிள் எடுங்க ஐயா. ஓகே, அதை எடுத்தாங்க பார்த்தது. சாரி, மற்ற வரங்க எடுப்போம். தம்பி சைக்கிள் எடுத்து வாங்க ஐயா. ஓகே அங்கிள், நல்லா இருக்கா? சந்தோஷமா? நான் இல்லைங்க உங்கள்ட்ட காய்க்கிற செட்டில் பண்ணிட்டு வரேன் அங்கிள். எல்லாம் வச்சு பூட்டித்தானாம இருக்கு. நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்ல. கொண்டு போயாச்சு. இது நீங்க பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. இப்ப சிரிக்கலாம் தானே? ஹாப்பியா? கவன அங்களுக்கு புது சைக்கிள் வாங்கியாச்சு. எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. அங்கிள், இப்ப நீங்க இந்த புது சைக்கிளை வச்சு என்ன செய்வீங்க? ஓடி திருவீங்க. உங்களோட வேலைக்கெல்லாம் ஈஸி தானே? ஓகே ஓகே, வியாபாரம் முடிஞ்சிரும். அந்த என்ன மழை மாரிகாலமா? ஓகே, சொந்த காசுல செய்யறே இல்ல. நான் காலையில அவங்ககிட்ட வாங்குவேன். பிறகு வீட்டு போட்டு காசு கொடுக்குறேன். ஓகே, அப்ப அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரைட். இப்ப நான் போய் எடுத்தா கொஞ்சம் மிக உரை எடுக்கலாம். நான் தேடி போயிருந்தேன். அவங்க குழந்தைதான் கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, நான் அப்படி எடுத்தா எனக்கு கொஞ்சம் மிக உரை தருவாங்க. என்னென்ன வியாபாரம் செய்வீங்க நீங்க? கச்சா. அதுதானே கச்சா. முடிஞ்ச பிறகு என்ன செய்வீங்க? வேலையில் இருந்தா அதுகளுக்கு போக்குவரத்துக்கு வேணும் தானே? ஏன்னா எல்லாடி பஸ்ஸுகளையும் கஷ்டம் தானே. ஓகே. ஓ, சோமில்ல தானே. ஓகே, வெல்கம் அங்கிள். எனக்கு சரியான சந்தோஷம். எனக்கு நேற்று தூக்கமே வரல. ஏதாவது செஞ்சுட்டு போட்டு போவோம். ஏன்னா இப்ப நான் கொழும்புக்கு போயிட்டு இருந்தா டைம் இருக்காது வாரத்துக்கு. திருப்பி 1 மாசம் கழிச்சு தான் பெறுவேன். நான் நாளைக்கு போயிடுவேன். அப்ப டைம் இருக்காது தானே. அப்ப அதனால நான் எப்படியோ அங்களுக்கு வந்ததோட செஞ்சு கொடுத்துருவோம். என்ன சரியான சந்தோஷம். இப்ப எப்படி போவீங்க? சைக்கிள்லயே போயிருவீங்க. இது செருப்பு வாங்கி தரட்டா? இருக்கு. ஓகே ஓகே, அப்ப அம்மாவையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரியா? ஓகே, நீங்க வீட்டை போயிட்டு அடிங்க. மற்றது நீங்க விற்க கூடாதான் என்ன இது வந்தாலும். சரியா? இது நானும் நீங்க வேலை செய்யறதுக்காக, உங்களோட போக்குவரத்துகள், உங்களோட வேலை விஷயத்துக்காகத்தான் ஒரு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, வாழ்வாதாரத்துக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறபடியா தான் நான் வாங்கி தரேன். சரியாங்கள்? வித்துற கூடாதான். நான் அடுத்த முறை வார நேரம் உங்களை கண்டிப்பா வந்து சந்திப்பேன்.
சரியா? கேன் யூ கம் பிஹைண்ட் பிகாஸ் ஓ அங்கிள் அப்ப நீங்க இது பண்ணி போங்க. நான் கவனம் அங்கிள், போயிட்டு வாங்க, சந்தோஷம். ஓகே அங்கிள் ஸ்லிப்பர்ஸ் போடல ஏதோ பிரயாஸ் ஆமண்டு கேட்டு நான் வாங்கி தரையாண்டு வேணாமண்டுட்டார். ஓகே பாய் 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 பாய். அங்கிள் நாங்க போற ரூட்லயே போய் கொண்டிருக்கிறாரு. So happy, I'm really 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 happy for him. அங்கிள் போய் போறாரு, சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் திருப்பி. சரி அங்கிள், சீட்டை பாத்தீங்க அங்கிள். ஏண்டா இப்ப அவர்கிட்ட சொன்னா நாங்க வருவோம்ண்டு முதல் நீங்க இந்த கடை தானே ஒண்ணு நீங்க. சரி நீங்க சீட்டை பாத்தீங்க அப்ப. சரியா? ஓகே அங்கிள். வணக்கம் அண்ணா. ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஜம்புக்காயா சீசனா இப்ப? சூப்பர். இவன் ஜம்புக்கா ஒன்று எடுத்துறியா டேஸ்ட் பண்ண? உப்புத்தூள் அது போட்டது இருக்கு பாருங்க, சாப்பிட்டு நல்லா இருந்தா நான் பேக்கோட எடுத்தாரு. சோமா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நானும் வரல, கொஞ்சம் எனக்கு சரியான மாதிரி வேலை. இப்ப இதால வரும்போது நான் சொல்லிட்டு தான் வந்தேன், அந்த மீனாக்கீரை வாங்கின அண்ணா இருப்பாரு பாருங்க, பழம் இருக்கு வந்து. ஹவுஸ் புளிக்குதா? ஈவன் பைனாப்பிள் விரல் உப்பு தூளும் போட்டா நல்லா இருக்கும். நான் ஒரு பேக் எடுக்கிறேன். இதுல தாங்கல, இதுல போட்டு தாங்க. நல்ல பழமா கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுங்க, அது போட்டு தர புதுசா. இங்க வெள்ளை பழம் எல்லாம் இருக்கா? இது பிஞ்சு பழம் போல இல்ல இது. ஓ சீசன் என்ன? இதுல பெரிய ஜம்பு வாரது இப்ப சீசன் இல்லையா? இதுக்கு குரங்கள் புடுங்கி விரட்டி விட்டுருவாங்க. அவங்க விரட்டி விட்டுருவாங்க, வேலையை காட்டிடுவாங்க. இன்னைக்கு கொய்யாப்பழம் இல்லன்னு? கொய்யாப்பழம் இல்லை இவருக்கே. நல்ல கொய்யாப்பழம் இருக்கு, அது எல்லோ உள்ளுக்குள்ள பிங்கா இருக்கு. சீசன் இல்லையா? வார மாசம் தான். வார மாசம். அப்ப கொய்யாப்பழத்துக்காகவே திருப்பி வரணும் பண்றீங்க. வந்துடுற விரல் இருக்கு, அண்ணாசி இருக்கு. அண்ணா வந்து வட்டவலை ரோட்ல தான் இருப்பாங்க. வட்டவலை ரோடால வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம். சப்போர்ட் ஒன்று கொடுங்க வார போறாக்கள், மறக்காதீங்க. அண்ணாட பிள்ளைகள் ஸ்கூல் போறாங்க தானே? ஒரு பிள்ளை ஸ்கூல் போகுது, மற்றவங்க 2 பேரும் படிச்சு. ஸ்கூல் போற ஆளுக்கு நான் புக்ஸ் கொஞ்சம் இருக்கு, நான் தந்துட்டு போறேன்னா கொடுத்து விடுங்க. நன்றி. கொஞ்சம் இருங்க. ட்ரை திஸ். எனக்கு அன்னாசி இது ஒன்று தாங்க, அதுவும் அதே மாதிரி தூள் எல்லாம் போட்டுத்தாங்க. Have you tried the Sri Lankan olives? கண்ணிலையும் காட்டக்கூட, கண்ணிலையும் காட்டக்கூட. பைனாப்பிள் வேணுமா உங்களுக்கு? குட். ஓகே, வேற என்ன இருக்கு? விரலும் ஒண்ணு தாங்க. விரல் சாப்பிடு படும்போது தெரியா, இல்லாட்டி வேணாம் ஒன்று தாரீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது அவிச்சு செய்யறீங்களா? திஸ் இஸ் ஸ்ரீலங்கன் ஆலிவ் காய்ஸ். இதுக்கு வந்து விரலுக்கான்னு சொல்றது. நல்லா இருக்கு. அந்த பேக் தாங்க, ஆனா உப்பு இதெல்லாம் போட்டு தாங்க. எனக்கு ஒரே தலை சுத்தா இருக்கு. ஓ இது சாப்பிட சரியாயிரு. சூப்பர். எவ்வளவு கணக்கு? ஜம்பு பேக் உண்டு, விரல் உண்டு, இது உண்டு 300. உங்களுக்கு மேடம் அன்னாசி? இன்னொரு அன்னாசி தாங்க, தூள் போட்டிருக்கு நாங்க எடுங்க. அவர் உங்களுக்கு பூசா போட்டோம். நல்லா போட்டிருக்காரா? நாங்க உங்களுக்கு நல்லாவே போட்டிருக்கு. ஆனா இது ரெண்டையும் ஒரு பெரிய பேக்ல போடல, அதான் இருக்கா? ஓகே. போன் நம்பர், உங்களோட போன் நம்பர் எடுக்கல. போன் நம்பர் இல்லையே. இல்லைண்ணே,
அடுத்த பிறந்தவருக்கும் ஃபோன் வாங்கிட்டு சின்ன குட்டி ஃபோன். அப்பதான் உங்க ஊருக்கு வரலாம். எனக்கு யாராவது ஒரு கண்டக்ட் இருந்தா தான் பேசிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் திங்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். இல்லாட்டி தெரியாதானே எங்க கரெக்டான ஆக்கள் அப்படின்னு. சரியான ஆக்களை பார்த்து நம்ம கொடுக்கத்தானே வேணும். கொஞ்சம் இருங்க. கணக்கு எவ்வளோ? 400 ரூபாயா? மகள்கிட்ட கொடுங்க, புக்ஸ் எல்லாம் இருக்கு, வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க கல்லறிப்பு கிராமத்துல ஒரு அம்மா பார்க்க வந்திருக்கோம். இந்த அம்மா வந்து நிறைய தரம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவ வர சொல்லி. ஸோ எனக்கு டைம் இன்றைக்கு தான் கிடைச்சிருக்கு. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா இந்த வீடுலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வீடு தானே, இதைத்தான் பார்க்க சொல்லி நீங்க கனதரம் கூப்பிட்டுட்டீங்க. அன்றைக்கு எல்லாம் சரியான பிஸி தானே, அப்ப அதான் ஆறுதலா வந்து உங்கள்ட்ட பேசுவோம்ட்டு. பாக்கையா வீட்டை ஒருக்கா பாருங்க பாருங்க, இதான் நான் இருக்கிற வீடு. மாரியாலமும் கோடையிலேயே இருக்கிற வீடு இதுதான். இப்ப மழை பெஞ்சாலும் இதுக்குள்ள தூங்குறேன்னு சொன்னீங்க. பாருங்களேன், இந்த பருத்து இருக்கேன், ஏனமெல்லாம் இருக்கு பாருங்க. My God. முதல்ல அண்ணாந்து பாருங்க, மேல பாருங்க, தண்ணி அப்படியே உள்ள வரும். அப்ப இதுக்குள்ள மழை பெஞ்சாலும் படுக்கிறீங்களா? பெஞ்சாலும் ஒரு பக்கத்துல படுக்கிறான். என்ன செய்யற, ஒரு ஆகல்ற வீட்டை போவேலுமா. இது எத்தனைய வருஷம் வாராக்கட்டியெல்லாம் ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னு கேக்குறேன். கட்டி தர மாதிரி இல்ல. ரெண்ட கையால சோறு தேடணும், வேலை கூலி வேலைக்கு போனணும். ஆனா மட்டம் வாங்குறது காசு இல்ல. எனக்கு உடுப்பு வாங்கணும், சாப்பிடணும், இதுக்கெல்லாம் எனக்கிட்ட வழி இல்ல. வேற யாருமே உங்களுக்கு வந்து ஒரு திட்டமும் செய்யலையா? யாரும் இல்ல. எனக்கு ஆம்பளை பிள்ளையே இல்ல, 3 பொம்பளை பிள்ளை. எனக்கு ஹஸ்பண்ட் அவரு செத்து 16 வருஷம். ஆனா வீடு ஒன்று கேட்கறேன், எனக்கு என்ன இல்லாட்டி எனக்கு வீடு ஒன்று தரணும். சரியான கஷ்டம் என்ற நிலைமை. ஆனா இன்றைக்கும் சமைக்கல, நான் வேலைக்கு போவேன். சாப்பாடு இல்ல, சாப்பாடு இல்ல. என்ன சாப்பிடுவீங்க? இன்றைக்கு என்ன சாப்பிடுறோம்? ஒன்றும் சாப்பிடல. தேத்தானியை வந்து அந்த வீட்டுல போய் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அவங்க தருவாங்களா தேத்தானி? அவங்க தருவாங்கல்ல, நான் கேட்கணும் போய் எனக்கு கொஞ்சம் தேத்தானி தாங்க. அவங்க கூப்பிட்டு தருவாங்க. சரி வாங்க, வீட்டை சுத்தி பார்ப்போம் வாங்க. கோப்பையெல்லாம் பறந்து. நான் போன முறை உங்களை பார்க்க வர நேரம் நீங்க கதிராம யாத்திரை போயிட்டீங்க. யாத்திரை போனேன். ஓ, அதனாலதான் போன முறை மிஸ் ஆயினேன். திருப்பி ஒரு வார நேரம் இப்ப அன்னைக்கு கொண்டாடினவங்க தானே இங்க, அப்ப நேரம் இருக்கல. சரி ஓகே. இது மழைக்காலத்துல மழை பெஞ்சா பாம்பு பூருது எக்கச்சக்கமா. பாம்பு வருமே கண்டிப்பா. சரியான பாம்பு இதுக்குள்ள எல்லாம் பெருமை இருக்கு. இந்த பொத்து மாதிரி தான் இருக்கீங்க பாருங்க, பாம்பு பொத்து மாதிரி தான் இருக்கு. இந்த பாருங்களேன், கரையான் பிடிச்சி. இதெல்லாம் நான் இந்த வயல் செய்யற தோட்டத்தோட போய் மட்டை தூக்கிட்டு வரேன். நான் தூக்கி வந்து தான் கட்டுறேன். நான் அங்க இந்த கடந்த தகவலி சொருவி தான் இருக்கேன். ஆனா மாரி காலம் வந்தா நாங்க படுத்துக்க மாட்டேன். சும்மா ஒரு மலைக்கோட்டை தலையில போட்டுட்டு கீழையும் ஊறிடும். கீழே ஒரு மலைக்கோடை போடுவேன், மேல ஒரு மலைக்கோடை போட்டு சுருண்டுது படுப்பேன். இதுக்கெல்லாம் படுப்பீங்க? வேற எங்கேயும் போய் படுக்க மாட்டீங்க? கடவுளே, என்னம்மா இது ஒரு எப்படி அம்மா அதுக்குள்ள இருக்கிறீங்க? உண்மையா இதுக்குள்ள இருக்கிற சரியான கஷ்டம். என்ன உள்ள உங்களோட உயரத்துக்கு இது கொஞ்சம் உயரமா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட உயரத்துக்கு நான் என்ன செய்யலாம்? என்னால வேண்டதை தான் நான் செய்யலாம். எனக்கு ஒரு புருஷன் இல்ல, எனக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்ல, அண்ணன் தம்பி யாரும் இல்ல. ஆனா 3 பொம்பளை பிள்ளை, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை கண் பொஞ்சாதி. அவங்கள கூப்பிட்டு நான் அவங்களுக்கு 5-6 புள்ளை இருக்குது. அவங்கள கூப்பிட்டு எனக்கு உதவி செஞ்சு தாங்கண்டா. அவங்களோட பிள்ளைகளை பாக்குறதா என்னைய பாக்குறதா? அது சரிதான். அது என்னமா, அது என்ன கட்டுப்பட்டு? அது ஒரு கோழி கூடு கட்டி தந்தவங்க அங்க பாருங்க, அதெல்லாம் இறந்து எல்லாம் அப்படியே உளுந்துட்டு அப்படியே விழுந்துட்டேன்னு கொஞ்சமா இறந்து பாரு அந்த கம்பு. எனக்கு இப்ப நான் இந்த ஊர்ல இது பண்றேன், கொஞ்சம் பேர் என்னோட கழிச்சவங்க சொன்னவங்க இப்படி கோழி கூடு கட்டி கொடுத்த பராமரிக்கல அது இதுதான் எனக்கு சொல்றாங்க. முழுக்க நிக்குது, என்ன கோழிகள் நிக்குது. உங்களோட கோழி எல்லாம் நிக்குது, கொடும்புல பிடிச்சிட்டு ஒரு 5 கோழி நிக்குது. ஆனா கோழி கூடு இல்ல. கோழி கூடு இல்ல. என்ன நடந்தது? இது இறந்துட்டேன்னு இங்க இருக்கேன்னு எல்லாம் இறந்து விழுந்துச்சு. ஓகே, காத்துக்கு அப்படியே விழும். இது பயங்கரம் வேணாமா இந்த வீடு? நீங்க பயங்கரம் தான். பாம்பு பக்கத்துல இருக்குது, பாம்பு கண்டிப்பா பாம்பு வரும். இங்க பாருங்க, சீதர் ராக்ஸ். சோ இந்த ஏரியால இப்படி ஒரு வீடுன்ற நேரம் இந்த மற்றது இந்த மண் இங்க பாருங்க, இது என்ன பொத்தண்டே தெரியுது இல்ல எனக்கு. இப்ப 55 வயது, 55 அப்பாவோட இருக்க கொஞ்சம் இருங்க. நீங்க இப்ப எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க? இதுல
ஸ்கூல்ல வந்து நான் வந்து 55 வயதுல அப்பாவோட ஒரு 20 வயதுல இருந்திருப்பேன். இருந்து பிறகு நான் கல்யாணம் கட்டிட்டேன். அந்நேரம் பிரச்சனை தானே. கல்யாணம் கட்டி பிறகு அவரு இப்படி வஞ்சல்ல ஓடி வந்த மாதிரி அவர் மோசம் போயிட்டாரு. இங்க வந்து ஆஸ்பத்திரி அலுவலக ஆஸ்பத்திரி எல்லாம் மோசம் போனாரு. இப்ப அவர் மோசம் போய் 16 வருஷம். அவருக்கு வருத்தம் வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனா அவர் மோசம் போயிட்டார். பிறகு நான் எந்த கை பாடுபாடுதான் பாவக்காய போவேன், பாலப்பழம் ஆய போவேன், இந்த வெள்ளம் களத்துக்கு போவேன், கூலி வேலைக்கு கேட்டா போவேன். போய் வந்து நான் சோறு தின்றதா இல்ல உடுப்பு வாங்குறதா இல்ல மட்டை வாங்குறதா இதான் நிலைமை. எனக்கு ஒரு வீடை கட்டிட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு வீடு கட்டிட்டேங்க. இந்த வீட்டுக்கு எனக்கு இருக்கல, வாழை இல்லை, பாம்பு பலி வீடு. என்ன பாக்குறதுக்கு ஆட்கள் இல்ல. எனக்கு இப்படி என்னன்னு எனக்கு ஒரு வீடு உண்டு. வேற யாரும் எந்த திட்டங்களும் உங்களுக்கு வரலையா? ஒன்றும் வரல எனக்கு. இதெல்லாம் நான் இருந்து வாழ்ந்து வளர ஒன்றும் வரல. சொல்லறாங்க கண்ண தொடங்கி. ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. நீங்க அன்னைக்கு கூப்பிடுற டைம்ல எல்லாம் எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் வந்து கேக்குற டைம்ல சொன்னாங்க நீங்க யாத்திரைக்கு போயிட்டீங்களாம் அப்படின்ட்டு. என்ன இந்த ரிக்வெஸ்ட் வந்தது, இந்த ஒரு அம்மா இருக்கிற போய் பாருங்க அப்படின்ட்டு. அப்ப ரொம்ப பேட் கண்டிஷன். அன்றைக்கு மலை இது கல் அது இது கண்டிப்பா பாம்பு வரும். இங்கே இந்த ஏரியாலாம் பார்த்தா இதுக்குள்ள எல்லாம் ஓட்டு. Imagine, and did you go inside? சரியான குட்டி இதா தான் இருக்கு. மழை வந்தாலும் இதுக்குள்ளயா? சரி இப்ப நீங்க என்ன எனக்கும் கவலையா தான் இருக்கு. வந்துட்டு தானே நம்ம ஏதோ செய்வோமே. உங்களுக்கு பாதுகாப்பா பாம்பு வராம நிம்மதியான தூக்கத்தோட நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுதாரு. சரியா? சாப்பிடல தானே, கொஞ்சம் சாமான் கொண்டு வந்தேன் நான். இதை வச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு சாமான் தான் இருக்கு. சரியா? முதல்ல போய் சமைச்சு போட்டு சாப்பிடுங்க. நான் அவசரமா தான் வந்தேன். நான் உங்களை பார்த்துட்டு போயிடுவோம். மட்டும் நான் கொழும்புக்கும் போற வேலை இருக்கு. எனக்கு என்ன இல்லாட்டி ஒரு வீடு நான் உங்களுக்கு தங்கக்கூடிய மாதிரி பாதுகாப்பா செய்யற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சுதான். சரிதானே? அவ்வளவுதான். இதெல்லாம் இத்து போய் கிடக்கு. கரையான் என்ன கரையான் ஃபுல்லா கரையான். இதை தட்டுனா வீடு அலம்பலாது. கரையான தட்டுனா வீடு அலம்ப. அந்த ஆண்டைக்கு முந்த நாள் என்ன போய் இந்த வெள்ளம் வயலுக்கு போய் கொஞ்சம் மட்டும் அந்த அடுத்து கொண்டு போடுறேன். கையால கட்டுற வீடு அப்படி இருக்கு. பாதுகாப்பு இல்ல தானே அம்மா. இந்த பாம்பு கிம்பு வந்து உயிருக்கு எதுவும் சேதம் அப்புறம் என்ன செய்யறது? அப்படி வந்தா சாகுறோம். அப்புறம் என்ன நமக்கு ஆறு இருக்கா, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா, ஒரு புருஷன் இருக்கு. சரி யோசிக்கோங்க. அல்லாங்க நான் திருப்பி வருவேன். சரியா? திருப்பி 2 நாள்லயும் வருவேன். நான் அவங்கள்ட்ட கதைக்கிறேன் என்ன செய்யலாமண்டு. அங்கே 2 ப்ராஜெக்ட் போகுதானே, அது முடியட்டும். முடிஞ்ச அப்புறம் கூட அதில் கை வைப்போம். சரியாம்மா? சரி, நான் போயிட்டு வரட்டேன் அப்ப. சரி. இதுதான் வீடு. இந்த இடம் வந்து உங்களுடைய இந்த காணி ஃபுல்லா? ஓகே. உங்களோட பேர்லாம் இருக்கு? ஓகே தான். அப்ப இது கட்டுறண்டாலும் என்னம்மா அதுல இருந்து இங்கால அந்த அந்த வேலி போட்டிருக்கிறதுல இருந்து ஓகே தான். அங்க அந்த இந்த தங்காய் அவங்களோட வேலி தொங்கலா இருக்குது. பனங்காடு காண்டி நான் கட்டல, கடையால திருச்சி கட்டி. ஓகே. அப்படியேண்டா இதுல கட்டாம இதை உடைச்சு கட்டாம அந்த புளிய ஓட்ட அதுக்காண்டி பயத்துல இதுல கட்டாமன்னா இதுல ஓ நம்ம இதுல எதுவும் செய்யலாம். ரைட். ஓகே. சரியா? போயிட்டு வாரேன். அப்ப யோசிக்காதீங்க. ஓகேயா? நம்ம ஏதாவது செஞ்சா நிம்மதியா தூங்குறது தானே இப்ப இடம் கேக்குறீங்க.
இங்க தனியா இருக்கிற எத்தனை வருஷமா தனியா இருக்கீங்க இப்ப இந்த வீட்டுல? தனியா வந்து 30 வருஷம் இருக்கு. 30 வருஷமா இந்த வீட்லயே? 30 வருஷம். ஓ மை காட். ஒன்றும் வரல. இந்த 30 வருஷத்துக்கு யாருமே ஒண்ணுமே செஞ்சல. கோழி கொட்டிலோட இந்த உடம்புல என்ன இருக்கு பாருங்க, ஒன்றும் இல்ல. இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. மலை அடிவாரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு இந்த இந்த வியூவோட. பெரிய பெரிய கல்லும் டேஞ்சர். ஆனா டேஞ்சர்ன்ற அந்த பாம்பு அது இதுகள் தான். சரி ஓகே, சரி நான் சந்திக்கிறேன் உங்களையா. அந்த 2 வேலையை முடியட்டும், முடிஞ்ச பிறகு கூட ஏதாவது செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேம்மா. நான் இன்னொரு ஃபேமிலி பார்க்க போறேன். இந்த கிராமத்துலயே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலி என்று சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்ததோடய ஒரு இங்கே பார்த்துட்டு போவோம்ண்டு போயிட்டுருக்கோம். இறங்குறது பரவாயில்ல, ஆனால் இந்த மேடில் ஏறுறது தான் கஷ்டமாக இருக்கு. நான் வெயிட் போட்டுட்டேன்னா, ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ பேக் டு ஜிம். ஸ்டெமினாவே இல்லை. ஹலோ, வணக்கம். ஓகே, வரையா இதுல போட்டுருங்க, ஏன்னா ரொம்ப கிரௌடா இருக்காங்க வழியில. உங்க பேர் என்ன? கல்யாணி என்ன? ஓகே, உங்களோட ஃபேமிலியை தான் ரொம்ப பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்க சொல்லி, போயிட்டு பார்க்க சொல்லி. கண்டிப்பா. ஹாய் பாப்பா, வாட்ஸ் யுவர் நேம்? ரஞ்சனா. ஸ்கூல் படிக்கிறீங்களா? எத்தனையாம் ஆண்டு? 8ஆ? குட். உங்களுக்கு என்ன சுகம் இல்லையா? நடக்கலாம். ஓ, அப்ப நடக்கல. அது ஒர்க் எல்லாம் இல்ல. ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்ட் அந்த வீடு கிடைக்கிற வேலையை செஞ்சு. ஓகே. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 2 பொம்பளை பிள்ளையா? 2 பொம்பளை பிள்ளைகள் தான். மூத்தவ 9 படிக்கிறது. இவங்க அடுத்த வீட்டு பிள்ளை. ஓகே, நீங்க உட்காந்துருங்க, நிக்கல தானே. இது ஹஸ்பண்ட் வேலையை போயிட்டாரா? என்ன வேலை செய்யறாரு? பாஸ் வேலை தான் பண்றாரு. ஒரு நாள் இருக்காது தானே என்ன வேலை? ஒரு நாள் இருக்காதுன்னா 5 மாசமா வீட்லயா? மழைனால வேலை இல்ல. அப்ப சாப்பாடுலாம் உண்மையாவா? கடனா? அப்ப கடன் பட்டு சாப்பிடுறது. பிள்ளைல எந்த ஸ்கூல் போடுறாங்க? ஷனன் தான் போடுறாங்க. இப்ப ஸ்கூல் திங்ஸ் எல்லாம், புக்ஸ், பேக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது அப்படித்தான் இது பண்ணி. படிக்கிறாங்களா? நல்லா நல்லா படிக்கிற பிள்ளைகள். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டா நீங்க என்ன மாதிரி ஹெல்ப் எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இப்ப நானும் அடிக்கடி இங்க வர போறது இல்ல. ஸோ இப்ப எதாச்சியமா வந்த டைம்ல தான் உங்க ஊரே வந்து ரெக்கமெண்ட் பண்ணது உங்களை தான் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க. நான் பாக்குற எல்லாருமே வந்து கல்யாணி 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 தான் சொன்னது பேரு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் தூரம்னாலும் பரவாயில்ல உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வந்தது. சொன்னாங்க. சொன்னேன் நானும் அவங்ககிட்ட சொல்ல ஆமா. அப்ப நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன மாதிரி? எனக்கு பிள்ளையில படிக்க வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப அது ஒரு பாரமா இருக்கும் தானே உங்களுக்கு. அவங்கள புக்ஸ் வாங்குறது, அவங்கள காசுக்கு அனுப்புறது, அது இதெல்லாம் அதை நான் டேக் ஓவர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதை தாண்டி உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இல்லை நீங்க வீட்டு சாப்பாடு சாமான் தான் இதா இருக்கேன். ஓகே. ஏன்னா வேலை இல்லாதபடியா? வேலை இருந்தா அதை நீங்க சமாளிச்சிருவீங்க ஹஸ்பண்டோட இதுல. ஓகே. அப்ப இவருக்கு வந்து வேற இடத்துல வேலை கிடைச்சா அவர் போவாரு அவங்களோட ஹஸ்பண்ட்? வேற எங்கேயாவது அவுட் ஆஃப், இப்ப இந்த ஹட்டன் இல்லாம வெளியிலன்னா வேலைக்கு போவாரு? கூப்பிட்டா போவாரு. ஹாய், எடுக்கிறாங்க. ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? கியூட். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன? யாதுஷா. நீங்க? விதுஷா. நல்லா படிக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டேன். நீங்க 2 பேரும் கிட்ட வாங்க. 2 பேரும் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைலாம். ஸோ அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ அக்கா வந்து போய் பார்க்கட்டாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் நல்லா படிக்கிறதால. ஓகே. இப்போ அம்மாவுக்கு சுகம் இல்லை தானே. ஸோ அக்கா வந்து டேக் கேர் பண்ணுறவங்கள. ஓகே. அக்காட பிள்ளைகள் ஆயிடுறீங்களா? என்ன மாதிரி? நான் படிக்க வைப்பேன் அவங்கள.
உங்ககிட்ட தான் இருப்பாங்க, பயப்படாதீங்க. பட் இவங்களுக்கு அதுதான் பிள்ளைகள் நம்மளுக்கு தேவை என்ன, பிள்ளைல கரை சேர்த்துறோம் அப்படியோ. பட் இவங்களோட லைஃப் மாறணும்னா நீங்க படிக்கணும் கண்டிப்பா. இந்த சிச்சுவேஷன் மாறதுக்கு நீங்க படிச்சு பெரிய ஆக்களை வந்தா தான் முடியும். சோ யூ கேன் டூ இட். ஓகே, யோசிக்காதீங்க. ஏன் கண் கலங்குறீங்க? இங்க வாங்க, ஏன் கண் கலங்குறீங்க? சரி, அழாதீங்க. ஆனா உங்கள வந்து ஊராக்கள் நல்ல அன்பு வச்சிருக்காங்க. என்னன்னா எல்லாருமே அன்பு வச்சிருக்காங்க உண்மையில. எனக்கு இப்ப நான் அங்க போகும்போது ரோட்ல ஒரு அக்காவை பார்த்தேன். அந்த அக்காவும் சொன்னாங்க, மிஸ் நீங்க இங்க போனீங்கன்னா கல்யாணம் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, கண்டிப்பா போய் பாருங்க அப்படின்னு. அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு அவங்கள தெரியாது. பட் அவங்க உங்க பேர் தான் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த அண்ணா, நீங்க ஒரு நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் வந்து மத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கெடுக்கெட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. ஸோ நீங்க ஏதோ நல்லது பண்ணபடியா தான் they are doing it. ஸோ டெஃபினட்டா வந்து இவங்களோட ஸ்டடீஸை நான் பாத்துக்கிறேன், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வாங்கம்மா. இவங்களுக்கு ஸ்டேஷனரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியாது, ரொம்ப திங்ஸ் கொண்டு வர முடியல, ஏன்னா இது வந்து மலையில தானே இருக்கு. அப்போ ஓட்டோல தான் வந்தேன். அப்ப நான் இவங்க கீழே இருந்து உங்க பேரை சொல்லிட்டு 2 பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன இருந்துச்சோ நான் அதை எடுத்துட்டு வந்தேன் கார்ல. ஸ்கூல் பேக் இருக்கு, எடுத்துக்கங்க 2 பேரும், அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. அண்ணா புக்ஸ் இருக்குல்ல, இதுல 2 பேருக்குரிய புக்ஸ் இருக்கு. சரியா, படிக்கணுமா நல்லா? சரியா, நீங்க அக்காக்கு தர கிஃப்ட் என்னன்னா படிப்பு மட்டும்தான். உங்க அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற கிஃப்ட்டும் படிக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் யோசிக்க தேவையில்ல. எதுவா இருந்தாலும் இந்த அங்கிள்கிட்ட சொல்லுங்க, எதுவும் படிப்புக்கு வரிய எந்த உதவியா இருந்தாலும் நான் பண்ணுவேன். சரியா, மட்டும் இருந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, சைட்ல வைப்போம். 3 பேர் வந்தோம் 3 வீல்ல, பின்னாலதான் இதெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சி வச்சு வந்துட்டோம். ஸோ இது கொஞ்ச நாளைக்கு உதவும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பெருசா கேஷ் இருக்கல, நான் அங்காலையும் கொடுத்துட்டு வந்ததில்ல. நீங்க இதை இப்போதைக்கு வச்சுக்கோங்க. சரியா, இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் வரேன், கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. சரியா, டச்சில் இருங்க, எதா இருந்தா அவருக்கு சொல்லுங்க, இவர் பேசுவார் என்கிட்ட, அப்பப்ப எனக்கு பேசிக்குவாரு, அப்ப நான் கேட்டுக்குவேன். ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? ரிப்போர்ட் காப்பி வச்சிருக்கீங்களா? காப்பி இருக்கா? கொண்டு வாங்க, நான் பாக்குறேன். சரி, அப்ப உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு உதவிதான் நீங்க கேக்குறீங்க. இப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல சம்பளத்துல வந்து நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா போவாரு தானே? ஓகே, நான் பாக்குறேன் நல்ல சம்பளத்தோட. ஏன்னா இது வந்து இந்த கூலி வேலை, இந்த மேசன் வேலை எல்லாம் வந்து அப்பா தானே. அப்ப மந்த்லி ஒரு நல்ல ஒரு சம்பளத்துக்கு மாதிரி இருந்தா அவர் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணாலும் அவரால் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம் தானே. கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையா அவருக்கு? இல்லை தானே? அப்படின்னா ஓகே. அவர் இல்லையா இப்ப? போயிட்டாரு. ஓகே, சரி. அவர் வந்த பிறகு எனக்கு அவர் போட்டோவும் அவர் ஐசி காப்பியும் எனக்கு அனுப்பி வைங்க, நான் பாக்குறேன். போட்டோ எங்க இருக்கு? ஓகே ஓகே. அவர் ஐசி காப்பியும் அனுப்பி வச்சீங்கன்னா அப்ப நான் அதை அனுப்பிடுவேன். ஒர்க் இருந்துச்சுன்னா பார்த்து உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணி தரேன். கால் மருந்து எடுத்தீங்களா இல்லையா? கொஞ்சம் பாக்கலாமா? நான் காட்டினா கொஞ்சம் பாக்கலாமே. நீங்க கொஞ்சம் தூக்குங்க. புண்ணா இருக்கு, பரவாயில்ல, நீங்க காட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஓ காட், ஓகே. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா நீங்க? கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? மருந்து பூசிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இப்ப இது இருக்கு? 2-3 வருஷம் ஆச்சு. ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. அட்டை மாடி கடிச்சுச்சா? எனக்கும் அது அட்டை மாதிரி கடிச்சு, எனக்கும் அந்த ஒரு பெரிய பேட்ச் மாதிரி வந்துச்சு. அப்படி வந்து உங்களுக்கு அப்படி இப்படி வந்ததா? ஐயோ, நீங்க சொரிஞ்சிருப்பீங்கன்னு. ஓ, அந்த அட்டையிலும் பொல்லாத சாமானா? இது ரொம்ப பேடா இருக்கு. பூசி இருக்கிறீங்க, அது ஃபுல்லா காஞ்சிருமா இல்லாட்டி திருப்பி வரும்? காஞ்சிட்டு அப்படியே கொட்டுமே, சாப்பாடு அலர்ஜி ஆனோடனே திருப்பி வந்துருது. கிளினிக்கு இந்த வருஷம் மருந்தெல்லாம் கட்டிக்கிட்டு வருவேன். ஓகே ஓகே, வச்சுட்டு கஷ்டம் தான். அதுதான் கஷ்டம்தான். சரி, ஓகே. சரி, நானும் போயிட்டு வரேன். இன்னொரு வீடும் போயிருக்கு, போயிட்டு நான் வீட்டுக்கு போகணும். நம்மளும் லேட் ஆயிட்டு. எத்தனை மணி இப்போ? பாப்பா, நான் ரிப்போர்ட் கார்டே பாத்துக்கிறேன். கம்மியா
இது என்ன சிங்களம் படிக்கிறீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேயோ கண்ட மாதிரி இருக்க நீங்க. எங்க கண்ட நீங்க? அந்த மாங்கனி பாலோட 2 படம் பிடிச்சிருந்தீங்க. யாரோட? என்ற ஹஸ்பண்டோட. உண்மையாவா? உண்மையாவா? சத்தியமா மாங்கனி ரோட்லயா? இல்ல இல்ல, இந்த பணக்காரங்க பாலம் பண்றீங்க. ஓ, அதுல அவங்க செல்ஃபி எடுத்தா இருக்கு. எப்ப இது? ஒரு 2 மாசம் அப்படியே இருக்கும். அப்படியா? நான் ஓகே ரெண்டமா கண்டுட்டேன். சரி, இதுல நிப்பாட்டி காய்ச்சிட்டு போவோமாண்டு. ஹாய், ஹலோ. நான் வந்தேன்னா முன் வீட்டுக்கு, உங்களோட முன் வீட்டுக்கு வந்தேன்னா அப்படியே இந்த வீடு கண்ணுக்கு பட்டுச்சா. சரி, ஹாய் சொல்லிட்டு போவோமாண்டு. ஹலோ. முன் வீட்டு வந்தா நல்ல விளையாட்டு போலையா? உங்களோட இதெல்லாம் பாக்குறாங்க போன்ல. ஃபுல்லா பாக்குறீங்களா? பண்றேன். ஓ, என்ன பேரு உங்களோட? தர்சினி. தர்சினி. நீங்க? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. சிஸ்டர்ஸா? ஓ. யார் அக்கா? நீங்க அக்கா? ஓ, நீங்க தங்கச்சி. அவ தங்கச்சி மாதிரி தான் இருக்கா. இவர் யார மகன்? உங்களோட மகன்? ஓ, இவங்க 2 பேரும் இது அண்ணாடது, இது அண்ணாட பிள்ளைல. ஓகே, எல்லாரும் இங்கயா இருக்கிறீங்க இல்லாட்டி? இல்ல, அண்ணன் அங்க இருக்காரு, நான் அங்க இருக்கேன். ஓகே, வீட்டை பாக்கலாமா? வாங்க. ஹலோ 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 ஹலோ. நான் வந்தேன் முன்னால முன் வீட்டுக்கு தான் வந்தேன். நான் முன் வீட்டை நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி பார்க்க வந்தேன். நான் அப்ப பார்த்தேன் குட்டிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. சரி, அப்ப அந்த அண்ணாட்ட கேட்டேன் யார் இங்க இருக்கிறேன். சரி, ஒரு 2 ஹாய் சொல்லிட்டு போவோம். அப்படியே இறங்கினா அது கிச்சனா? ஓ, இருங்க வாரு. அதுக்கு என்ன, எல்லாரும் வீடும் அப்படித்தான். லைப்ரரி மாதிரி வீடுகள் வச்சிருக்கீங்களா? அதப்பா என்ன சொல்றீங்க? கஷ்டம் தானே பிள்ளைகளோட. உங்களோட கிச்சன் இது. என்ன சமையல் இன்னைக்கு? சோறு இருக்கு. ஓகே, எட்டி பாக்கனா? இது ஏதோ 10 மாதிரி இருக்கு. இதுதான் கிச்சன். இப்ப மழை பெஞ்சா தானே இது மேல ஒன்றும் இல்ல. ஃபுல்லா இங்க தானே இருக்கிறீங்க? நைட்லயும் தூங்குறதுல? ஓகே, பாக்கியா? சோ, இதான் அவங்கட வீடு. நீங்க போங்களா உள்ள. சிஸ்டர் ஹவுஸ். அந்த கிச்சன் கியூட்டா இருக்குப்பா. தம்பி சாப்பிட்டீங்களா செல்லம்? ஓகே, இந்த 2 துண்டு தானே. ஓகே, அம்மாட வீடெல்லாம்? அம்மாடங்க? இது பின்னால அம்மாட. ரைட். நல்ல பெரிய இடம் என்ன? விளையாடுறதுக்கெல்லாம் சூப்பர் இடம். எனக்கு அந்த சின்ன வயசு நினைவு தான் வந்தது. பிள்ளைல பார்த்தேன் நல்லா மண்ணுக்குள்ள உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. சரி, ஒரு ஹாய சொல்லிட்டு போக மாட்டேன். ஹாய். பக்கத்துல லேஸ் என்ன உங்களுக்கு? என்ன பேரு உங்களோட? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி. லோகேஷ் என்ன கூப்பிட்டா? பாக்கியா? ஓகே, இது இவங்கட வீடு. இல்ல, அது பரவாயில்ல. ஓகே, இது என்ன நெல் மூட்டையா? விதை நெல். விதை நெல். அப்ப இது என்ன செய்யறது? விதை நெல் அடுத்து அது வயல் விதைக்கிற. விதை நெல் விதைச்சு போட்டு அதை எடுத்து கொண்டு போ. எனக்கு ஒரு பாட்டு அடிச்சு காட்டுங்களேன். இங்க வாங்க, உங்களை பார்த்தா வந்தேன். இங்க வாங்கலாம் குட்டீஸ், வாங்கலாம். பாட்டு ஒன்று படிச்சு காட்டுங்களேன். பாட்டு படிச்சா நான் கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கேன். கிஃப்ட் எல்லாம் தருவேன். பாட்டு ஒன்று படிங்க. நானும் இருக்கேன். உட்காருறேன். பாட்டு ஒன்று படிங்க. உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பாட்டு ஒன்று படிங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்தரிக்காய் கூடைக்குள்ள தூங்க போச்சு, கத்தரிக்காய் எட்டி வச்சு அழிடுச்சு, அது அம்மா வந்து வாவ், கை தட்டுங்களேன். யா, வெரி நைஸ், வெரி நைஸ். வேற பாட்டு தெரியுமா? இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு, இன்னொரு பாட்டு. மாமா பண்டாரா சாக்கு பைய சந்த வரைக்கு போனாரா சறுக்கி கொண்டு ஐயோ, சறுக்கி விழுந்துட்டாரா? கிளாப் 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 கிளாப். வெரி குட். கைதாங்க கைதாங்க. ஷேக் ஹேண்ட் ஷேக் ஹேண்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். தேங்க்யூ. உங்களோட பேர் சொல்லலே? பேர் என்ன? கிஃப்ட் வச்சிருக்கேன். அபி, நீங்க? மிதுர்ஷன் ஹரிஷிதா. அபி, மிதுர்ஷன், ஹரிஷிதா. ஓகே, டன்.
உங்களோட கிஃப்ட் கார்ல இருக்கு. அக்கா இப்ப இறங்கி போற டைம்ல வாங்க என்னோட எடுத்தாரு. எனக்கு பாட்டு படிச்சீங்க தானே அக்காக்கு? அக்காவுக்கு பாட்டு படிச்சதால பிள்ளைக்கு கிஃப்ட் வச்சிருக்கேன். ஓகேயா? ஓகே. ஸ்கூல் படிக்கிறாங்களா? எத்தனையாம் ஆண்டு? முதலாம் ஆண்டு நர்சரி. ரைட். ஓகே. விளையாட்டு போட்டியா? ஓ, இப்ப நீங்க இன்னைக்கு இப்ப இங்க விளையாடுனீங்கன்னா டயர்ட் ஆயிருவீங்க. ரெஸ்ட் எடுக்கணும். ஸ்கூலோட வந்து ஒரு 1 hour விளையாடினா அதுக்கு பிறகு ரெஸ்ட். நாளைக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கணும் எல்லாம் ஓடி போய். இவங்களை பார்த்தோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்து, நாங்களும் மண்ணுக்குலாம் நீ விளையாடுற முதல் சின்ன ஊருக்கெல்லாம் வந்தா வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு விளையாடுறதான். பார்த்தோன்னே சொன்னேன் ஒருக்கா விசிட்ட போட்டு போவோம். என்ன வீடியோ தான் பாக்குறது? அடடா, எதிர்பார்க்கல தானே? மதிச்சிட்டீங்களா? செல்லகுட்டி வாங்க, கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்த நான் தந்துட்டு போறேன்னா. செல்லம் செல்லம் செல்லம். இப்ப உங்களோட ஹஸ்பண்ட் வந்து மீன் பிடிக்கிற வேலையா செய்றாரு? ஃபுல்லா மீன் பிடிக்கிற வேலை தான். எங்க? வீட்டுக்கு போற. இந்த நாளையில பூச்சி குத்தி ஆசத்திர வந்து போனது. அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ஆத்துக்கு போய் கொண்டு வர இது பண்றதா சமாளிச்சிருவீங்க. ஓகே. இப்ப நான் அக்கா எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? கிட்ட வாங்கல, கிட்ட குட்டி குட்டி கம் கம் கம். அக்கா எதுவும் ஹெல்ப் பண்ணணும்னா என்ன ஹெல்ப் தேவைப்படும் உங்களுக்கு? வீடுகளை கொஞ்சம் செட்டப் பண்ணி தந்தா சரி என்ன? ஓகே. அது வந்து பாதி கல்லு, அது வந்து பாதி கல்லு பாதி இது போட்டிருக்கேன் ஷீட் போட்டு. ஓகே ரைட். இதுவும் அப்படித்தான் இருக்கேன். வேற திட்டங்கள் வேற இல்லையா? எங்களுக்கு ஒரு திட்டம் வேற இல்ல. எல்லாருக்கும் பயிரண்டா ஒன்றும் வருதே இல்ல. எல்லாருக்கும் வருது, உங்களுக்கு வருது இல்ல? வருஷம் பயிராண்டா பயிரண்டா ஒன்றும் கிடைக்கல எங்களுக்கு. எல்லாரும் பை பண்ணி கொடுக்காங்க, எங்களுக்கு ஒன்றும் தண்ணிக்கு நாங்க அங்க போகணும் இல்லாடி அங்க தண்ணியும் இல்ல. இங்கால நிறைய இடத்துக்கு தண்ணி இல்ல. தண்ணி எடுக்கணும் எவ்வளவு வரும்? அம்மாட கிணத்துல அடுக்குற. இப்ப இங்க கிணறு செஞ்சு தரையில அங்க தண்ணி வத்தி இருக்குன்னு சொன்ன. முன்பிட்டு நான் வந்த நான் வத்து என்ன, அப்ப பைப் லைன் தான் எடுக்கணும். ஓகே. அந்த கிச்சனை முதல் கரெக்ட் பண்ணணும். அந்த கிச்சன் இப்ப மழை வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? அந்த கிச்சன் மழை வந்தாலும் அதுக்குள்ள சமையல் அப்ப நனையாத சட்டி முட்டியெல்லாம். இன்னைக்கு என்ன கறி? பருப்பும் சோறு. ஓகே ரைட். ஓகே. நான் வந்துட்டேன் தானே, நான் பாக்குறேன் என்னால என்ன செய்ய முடியுமாண்டு. தண்ணி வெட்டது இந்த வீடு ரிப்பேர் எல்லாம். ரைட். இது வேர்ல்ட் விஷன் எல்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க என்ன? அப்ப இவங்க இதுல இருக்கபடியா விட்ட சொன்னவங்க. ரைட். ஓகே ஓகே. அப்ப வீடு அம்மாக்கெல்லாம் கட்டி தந்த இந்த வீடு. ரைட் ரைட் ரைட். ஓகே சரியா. சரி வாங்கல, என்னோட கொஞ்சம் திங்ஸ் கொண்டு வந்த நான் தந்துட்டு போறேன். ஹலோ, இவங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கே. அக்கா பாக்குறேன் நீங்களா? அதானே பயம் இல்லாம பாட்டெல்லாம் படிச்சு காட்டி. ஹலோ இவங்கட அப்பதான் என்னோட செல்ஃபி எடுத்திருந்தவர நான் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த பனிச்சங்கனி பாலத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு பாட்டு யார் வச்ச? உருளைக்கிழங்கு பாட்டு. ஹலோ இந்தாங்க. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ சொல்லணும். வெல்கம் வெல்கம். நீங்க வாங்க, எங்களுக்கு வந்துடுங்க. நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே வச்சுக்கொள்ளுங்க, போயிடாதீங்க, இருங்க. வெல்கம். சாப்பாடு சாமான் தான் இருக்கு. ஓகே குட்டி போயிட்டு வரையா? அப்ப பாய் பாய், சந்திப்போம். See you. நான் இங்க இந்த வீட்டுக்கு தான் வந்தேனா, அப்படியே இவங்களை கண்டுட்டு இது பண்ணுவோம். சொந்தமா உங்களோட? அவங்க யாரு உங்களோட சொந்த தங்கச்சா? அம்மாட பெரிய அம்மாட பிள்ளைகள். ஓகே ஓகே ஓகே. பாயா பாய். இங்க பாருங்க. பாய். இங்க நான் இங்க இருக்கேன். ஓகே பாய். எங்க சின்னவர்? பாய்டா. அம்மா மண்ணுக்குள்ளே தானே, சூப்பர் கலர்ல இருக்கு அந்த நம்பி. இங்கே கால் கையெல்லாம் இங்கே
ஹலோ ஹலோ, நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் இல்ல, ரெஸ்ட் எடுக்கணும் இல்ல, போய் சாப்பிட்டுட்டு போய் படுங்க, அப்பதான் நாளைக்கு வின் பண்ணலாம், ஃபர்ஸ்டா வரலாம் நாளைக்கு. சரியா?